ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் 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 ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மானசீகமாகவே மகா மந்திரத்தை நாவசைக்காமல் மனதுக்குள்ளாகவே அழைக்கவும். பற்பல வெளிகளையெல்லாம் கடந்து தனிப்பெரும் வெளியாய் தனிப்பெரும் ஒளியாய் தனிப்பெரும் குணமாய் தனிப்பெரும் ஆற்றலாய் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியை புருவ மத்தியிலேயே நினைந்து வேண்டுவோம். வான்வெளியில் உயர்ந்ததாய் சிறந்ததாய் மும்மலங்களை எல்லாம் அறுக்க வல்லதாய் முத்தி நலம் தர வல்லதாய் முதன்மைக்கும் முதன்மையாய் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியை சமய மதமெல்லாம் கடந்த தனிப்பதியாய் எல்லா உயிர்களுக்கும் தாயாய் தந்தையாய் சர்க்குருவாய் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியை எண்ணி எண்ணி வேண்டுவோம்.
இதன் அருளை பெறுவதற்கு பிற உயிர்கள் பால் ஜீவகாருண்யம் வளர்த்து கொள்ள ஆகமம் ஆக்கப்பட்டுள்ளபடியால் ஆண்மினேய ஒருமைப்பாட்டு உரிமையை கருத்தில் கொண்டு ஜாதி மத பேதமற்று இன பேதமற்று மொழி பேதமற்று தேச பேதமற்று ஆண் பெண் பேதமற்று உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற பேதமற்று எல்லா உயிர்களுக்குள்ளே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே கலந்து கலவாமல் விளங்குகின்றார் என்று எண்ணி அவ்வுயிர்களின் நலனுக்கும் மேன்மைக்கும் ஆன்ம லாபத்துக்கும் இறைவனிடத்தில் இறைஞ்சுவோம். பல கோடி மாந்தர் குலம் அறியாமலும் தெரியாமலும் பொய்ப்பொருளையே பொய் நிலைகளையே பொய் வேதங்களையே பொய் மந்திரங்களையே பொய் குருமார்களை மெய்யென மதித்து மயங்குகின்ற மதியை நீக்கி மெய்ப்பொருளை மெய் வேதத்தை மெய் நிலையை மெய் குருக்களை அறிகின்ற அறிவை சகலர்க்கும் கொடுத்தருள வேண்டுவோம். சிறுநெறிகளை பெரிதென மதித்து மயங்குகின்ற மதியை நீக்கி பெருநெறியின் சிறப்பை அறிகின்ற அறிவையும் சகலருக்கும் கொடுத்தருள வேண்டுவோம். பசியால் வாடுகின்ற உயிர்களுக்கு பசிக்கு உணவு கிடைக்க வேண்டுமாய் பிரார்த்திப்போம். அப்பசிப்பினை தீர்க்கின்ற பாக்கியத்தையும் நமக்கென்றென்றும் கொடுத்தருள வேண்டுவோம். போராலும் இயற்கை சீற்றத்தாலும் ஏழ்மையினாலும் நோயாலும் தினம் அல்லல் படுகின்ற மாந்தர் குலத்துக்கு பசிக்கு உணவும் உடுத்த உடையும் இருக்க இடமும் பிணிக்கு மருந்தும் தடையின்றி கிடைக்க வேண்டுவோம். எத்தனை விரைவி எடுத்தாலும் நின் அருளையே வணங்கிட வாழ்த்திட பணிந்திட பாடிட புகழ்ந்திட பிறருக்கு எடுத்து எம்பிட சத் விசாரமும் செய்திட நல் வரத்தை வேண்டுவோம். நம்மால் பிற உயிர்களுக்கும் பல நன்மைகள் கிடைக்க நல்லாசிகளை வேண்டுவோம். சுத்த சன்மார்க்க வேத நூலை படிக்கும் பொழுது அதில் உள்ள பொருள் விளங்கிய கருத்துக்கள் சிந்தை விட்டு நீங்காதிருக்க நல்வரத்தை வேண்டுவோம். குடும்ப நலன் காத்து குழந்தை நலன் காத்து கல்வி நலன் ஓங்க எண்ணம் சிறக்க இல்லறம் சிறக்க தொழில் சிறக்க வருமானம் சிறக்க வாழ்வு சிறக்க எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதியை வேண்டுவோம். பல கோடி ஜென்மத்தில் செய்த பாவ வினைகளையெல்லாம் நீக்கி காத்து ரட்சிக்கவும் வேண்டுவோம். தமிழ் மொழி காக்கப்பட தமிழர் மதிக்கப்பட இந்நாட்டில் நமக்குரிய பங்கும் தடையின்றி கிடைக்க தமிழர் மதிக்கப்பட எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதியை வேண்டுவோம். நாடு நலன் பெற நாட்டு மக்கள் நலன் பெறுக நாட்டு நாணய மதிப்புயர நாட்டில் தொழில்துறை பெருகிட நாடு அமைதி பெற உலகம் அமைதி பெற சுத்த சன்மார்க்கம் உலகமெல்லாம் பரவி உண்மை குருமார்கள் உருவாகி உலகை வழிநடத்திட திருவருளின் துணையை வேண்டுவோம். எல்லாம் வல்ல அருள் உள்ளத்துக்குள் புகுந்து நிற்பதே தீட்சையாகும். அதுவே கருபிடித்து உருவளர துணை செய்யும். அவ்வுரு முத்தேக சித்திகளை பெறும். இவ்வருள் உள்ளத்துக்குள் புகுந்து நின்றால் 6 கோடி மாயா சக்தி கொண்ட மனம் என்ற மாயை வெளி கரைந்து நீங்கும். மற்ற வெளிகளையெல்லாம் அருள் வெளியால் கரைக்கப்பட்டு சிற்றபை பொற்சபையை தோற்றுவிக்கும். இவ்வருளின் துணையால் தெளிவு பிறக்கும். மும்மலங்களெல்லாம் அற்றுப்போய் முத்தி நிலை கைகூடும். சித்தியெல்லாம் கைகூடும். அதனால் இவ்வருள் இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ என்று அறியாது. அருளை எண்ணி எண்ணி இயக்கம் கொள்வோம். அருளை பெற அனுதினமும் முயற்சி செய்வோம். அருள் பெறின் ஓர் துரும்பும் ஐந்தொழில் செய்யும் என்பதால் அருளை பெற முயலுவோம். அருள் ஊரின் எல்லாம் கைகூடும் என்பதால் அருளை பெற முயற்சி செய்வோம். அருளின் துணையால் உடல் உயிர் உள்ளம் அனைத்தும் ஜோதிமயம் பெற பாவனை செய்து கொள்வோம்.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. இன்றைக்கி மறுபடியும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் 2ஆம் பிரிவு எடுத்துக்கொள்வோம். அது என்ன பதிவு பண்ணல, பண்ணியாச்சு, பண்ணியாச்சு. என்னைக்கு 5 5வது ஜீவகாருண்யத்தில் 2வது பாகம். அந்த அருள் எவ்விடத்து விளங்குகின்றது என்று அறிய வேண்டில். அருளியல் எப்படி காரியப்படுது அப்படின்ற ஒரு விளக்கத்தை இந்த 5வதுல வள்ளல் பெருமான் கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக சொல் ஒன்றாக இருக்குது, இடம் இடம் வேறுபட்டிருக்கு. இப்போ எல்லா மதங்களும் சமயங்களும் அருளை பற்றியே பேசும். பொதுவாக சொல்லும், அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. ஆனால் அவ்வுலகம் என்பது ஒரு இடமா இருந்தால் பரவாயில்லையே. அவ்வுலகம் என்பது உலகம் எவ்வளோ இருக்குது, அண்டங்கள் எவ்வளோ இருக்குது, கோடாகோடி இருக்குது. அப்போ ஒரே அருள் எல்லா அண்டத்துக்கும் அது வாழ்வு கொடுக்குமா அப்படின்னா கொடுக்க முடியாது இல்லையா. அப்போ இடத்துக்கு இடம் என்ன ஆகுது, ஒவ்வொரு உலகத்துக்கு உலம் அருள் வேறுபடுது. எப்படி நாட்டுக்கு நாடு நாணயம் வேறுபடுகின்றதோ அதோடைய மதிப்பும் வேறுபடுது இல்லையா. இப்போ நம்மளோட ஒரு வெளி பக்கத்தில் சிங்கப்பூர் ஒரு சின்ன நாடு தான், அதோடைய மதிப்பு எப்படி இருக்குது, வெள்ளியினோட மதிப்பு வேறுபடுது. அது மாதிரி இந்த ஒவ்வொரு உலகங்களும் அதுக்குள்ள அருளும் வேறுபடுது. சொல் ஒன்றாக இருக்குது, அதோடைய அருள் தன்மை வேறுபடுது. அது வேறுபடுறதுனால தான் அந்த இடத்தை வள்ளல் பெருமான் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அருள் இடத்துன்றது, அந்த இடம் ரொம்ப முக்கியம். அதான் 8 அறியா இருந்த என்னையே எல்லாம் அறிவித்த கருணை என்னைன்னு சொல்லுவார். எட்டாத நிலையில் இருக்க புரிந்தாய் இட்டு கூட்டுவேன், நடமும் நடஞ்ச இடமும் எனக்கு நன்று காட்டியே நாயினேனை வளர்க்கின்றாய் நல்ல அமுதம் ஊட்டி. நடமும் நடஞ்ச இடமும். அப்போ இடம் என்ன ஆகுதுன்னா வித்தியாசப்படுது. இந்த மாதிரி இந்த இடம் மட்டும் நம்ம ஒரு ஆய்வு பண்ணாலே விஷயம் தெரிஞ்சுக்கலாம். வள்ளலார் சொல்கிறது எந்த இடம் அப்படின்றது. இப்போ சைவ சித்தாந்தத்துலலாம் லட்சியம் வைக்க வேணானாக்கா, அப்போ சைவ சித்தாந்தம் ஏற்கனவே ஒரு இடம் குறிப்பிடுது இல்லையா, அதுதான் முடிவான இடம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த இடத்த வள்ளலார் சொல்கிறாரா அப்படின்றத நம்ம கிளாரிஃபை பண்ணி ஆகணும். அப்படி பார்க்கும்போது வள்ளலார் சொல்கிற அந்த இடம் 2 பேரும் சித்தாந்தம் சொல்கிற இடமும் ஒன்றா இருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இருக்க முடியாது. அதனால தான் அருள் எவ்வண்ணமாக காரியப்படுது அப்படின்றதுக்கு ஒரு பட்டியலாக இங்கே கொடுத்துருக்கிறாரு. நோக்குவார் நோக்கும் இடம், நோக்கப்படும் இடம். எப்படி நம்ம விளங்கி கொள்கிறோம் இதை, எப்படியெல்லாம் விளங்கி கொள்ள முடியும் இதை? நோக்குவார் நோக்கும் இடம், நோக்கப்படும் இடம். நோக்குவார்னா இப்போ இங்கேருந்து நம்ம நோக்குறோம். நோக்குதல் என்பது பார்த்தல், நினைத்தல் அப்படின்லாம் சொல்லலாம். பார்த்தல்னு கூட சொல்லணும், நோக்குதல். சிவவாக்கியாரோடைய ஒரு பாடலில் இந்த நோக்கை பற்றி கருதுவார், நோக்குவார்னா கருதுவார்னு கூட ஒரு பொருள் இருக்கும். அந்த அதில் ஒரு நோக்கிறதை பற்றி சொல்வார். நோக்குவார் நோக்கும் இடம். ஓகே, இதுக்கு கருதுவார் அப்படின்னே நம்ம பொருள் எடுத்துக்கொள்ளலாம். கருதுறது, நோக்குதல் என்பது கருதுவது அப்படின்னு, பார்ப்பது அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். எங்கேருந்து நோக்குறாங்க
இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து எங்கேருந்து நம்ம இறைவனை நோக்குறோம்? அருட்பெருஞ்சோதி எங்கே இருக்கிறாரு? பற்பல வெளிகளையெல்லாம் கடந்து இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம எங்கேருந்து அப்போ அவரை நோக்குறோம்? இது ஒரு இடம். இப்போ நம்ம எந்த இடத்துலேருந்து அவரை நோக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அஞ்ஞான வெளியிலேருந்து நோக்குறோம். இதே வள்ளலாரும் நோக்கி இருக்கிறார் இல்லையா? ஏன்னா வள்ளலாருக்கு வந்து 1871 தானே நிலை கடந்து போகிறார். அது வரைக்கும் அவர் என்ன செஞ்சுருப்பார்? இறைவனை நோக்கி இருக்கிறார். அப்போ அவர் எங்கேருந்து நோக்கியிருப்பார்? இப்போ இறைவன் வந்து உள்ளுக்கு வந்து கலந்து கொண்டார். கலந்து கொண்டு அவருக்கு சில ஞான நிலைகள், சில நிலைகள்லாம் கடந்துட்டார். அவருடைய ஆன்மாக்குள்ளே இறைவன் வந்து கலந்து அந்த ஆன்மா வந்து பிரகாசம் அடைஞ்சிருச்சு. அப்போ எங்கேருந்து நோக்குறாரு? அதனால தான் விளக்கம் வந்துச்சு. 5 திருமுறைகள் எழுதக்கூடிய அந்த ஞானம்லாம் அவருக்கு வந்தது. அப்போ அது எந்த இடமா இருக்கும்? ஆன்மாலேருந்து நோக்குறது. இப்போ அது ஒரு தனி இடம். இந்த 4 இடம் நம்ம பிரிச்சுக்கலாம். அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். இப்போ நம்மளாம் வந்து சென்சஸ் லெவல் வந்து புறப்புறத்துலேருந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உயிர் அகப்புறத்துலேருந்து நினைக்கிறது ஒன்று இருக்குது, மனதிலேருந்து நினைக்கிறது ஒன்று இருக்குது, ஆன்மாவிலேருந்து நினைக்கிறது ஒன்று இருக்குது. இப்போ வெளிகளில் இருக்கிறவங்களும் அங்கேருந்து என்ன செய்கிறாங்க? அருட்பெரும் ஜோதியை அவங்களும் நினைக்கிறாங்க. அப்போ இடம் எல்லாம் ஒன்றா? இல்லை. இப்போ நம்மளே நினச்சிக்கிட்டே இருப்போம் மனதில். நம்மளுடைய நிலை மாற மாற நம்மளோட இடமும் என்ன ஆயிரும்? மாறிடும். விளங்குதுங்களா? இப்போ வள்ளலார் வந்து இறைவனை கூப்பிடும்போது உடனே இறைவன் அவருக்கு ஆன்சர் பண்ணுறாரு, இருக்கிறேன் அப்படின்னு. 2 பேரும் ஒன்று கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இடம் வேறு. இப்போ நம்மளும் நினைக்கிறான்னா கம்யூனிகேஷன் அங்கே இல்லை. ஏன்னாக்கா நம்மளோட இடம் வேறு. அதனால தான் இங்கே வந்து நோக்குவார், நோக்கும் இடம், நோக்கப்படும் இடம்னாரு. இப்போ ஒரு இஸ்லாமியர்களும் உலகம் முழுதும் நோக்குறாங்க, இறைவனை கருதுகிறாங்க, இறைவனை நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க நோக்கப்படும் இடம் எது? நம்ம நோக்கிற இடம் எது? வெளிகளில் பார்க்கும்போது வெளிகள் மாறி மாறி இருக்கிறதுனால அவங்களுடைய நோக்கப்படும் இடம் 7வது வெளி. இதே மதத்தில் உள்ளவங்களாம் நினைக்கும் போது அந்த 7வது வெளிக்குள்ளே நோக்கப்படும் இடம் வந்து அவ்வளோதான் அவங்களோட நினைக்கும். ஏன்னா அதுக்குரிய மந்திரம், அதுக்குரிய வேதங்கள் அவங்க படித்து நினைக்கும்போது அதுதான் அவங்களுக்குள்ளே இருக்கும். இப்போ ஒரு சித்தர் இதில் உள்ளவங்க, சுப்பிரமணியர் ஞானத்தில் உள்ளவங்க, சுப்பிரமணியரை குருவாக கொண்டவங்க, அகஸ்தியரை குருவாக கொண்டவங்க, அருணகிரிநாதரை குருவாக கொண்டவங்க, 4வர்களை வந்து குருவாக கொண்டவங்க, அவங்க நோக்குகின்ற இடம் எதுவாக இருக்குங்க? பராபரை. இப்போ சன்மார்க்கன்னு வரும்போது பெருவெளியை வந்து நம்பணும். ஆனால் ரொம்ப பேர்த்துக்கு பெருவெளின்னு தெரியாது. அவங்களுக்கு வரும் அருட்பெருஞ்சோதி அப்படி தான் தெரியுமேனு வெளிகள் வந்து அவங்களுக்கு பாடமாக இருந்தால் தான் அந்த நோக்கக்கூடிய இடம் வந்து தெரியணும். இல்லைன்னா அவங்க எங்கே நோக்குவாங்கன்னா புருவ மத்தியில் தான். எல்லாமே நோக்குகின்ற இடம் எங்கன்னா புருவ மத்தி. ஆனால் ஸ்பேஸுன்னு எடுத்துக்கும் போது என்ன ஆகுனா இடம் மாறுபடும். ஒரே இடத்தான் இப்போ இஸ்லாமியர்களும் இங்கே நினச்சாங்கனாக்கா அவங்களும் நினைக்கும் போது அவங்களுக்குரிய வெளி மட்டும்தான் அது காரியப்படும். மற்றொன்று காரியப்படுமானா காரியப்படாது. அதுதான் அருள் வந்து யார் யார் ஏதோ இதை நினைக்கிறாங்களோ. இப்போ அதே மாதிரி இதுக்குள்ளே இல்லாத தெய்வங்கள், இப்போ காளி தெய்வங்கள், மாரி தெய்வங்கள், முனீஸ்வர தெய்வங்கள், இதெல்லாம் இருக்கு இல்லையா? சிறு தெய்வங்கள், காவல் தெய்வங்கள். இப்போ இதை நினச்சாக்கா அந்த அந்த மனம் எங்கே போகும்? அந்த இடத்துக்கு அஞ்ஞான வெளி. ஏன்னா அதுங்க அஞ்ஞான வெளியில் இருக்கிறனால அதுவும் அங்கே தான். ஏன்னா அதுங்களாம் ஞான தெய்வங்கள் கிடையாது. பிறப்பை ஒழிக்கக்கூடிய தகுதி அவங்களுக்கு கிடையாது. அப்போ அந்த மனம் நீங்கள் அதை நினச்சிங்கன்னா அந்த எல்லையோடு தான் அதனுடைய தொடர்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி இப்போ ஒரு குருவாக ஒருத்தவங்களை வந்து நினைக்கிறாங்க. அந்த குரு வந்து உலகில் வந்து இருக்கிறாரு. மனங்கள் வந்து மாறலை, மனம் கடந்தெல்லாம் போகல. இப்போ சாய்பாபா மாதிரி, வேதாந்தா மகரிஷி மாதிரி, அப்புறம் இன்னும் மற்ற சில பிரபலியமான குருங்கள். அப்போ இவங்களை நினைக்கும் போது அந்த அந்த எந்த வெளிக்கு அது காரியப்படும்? ஏன்னா அவங்க வந்து வெளி கடந்து போகலை, அஞ்ஞான வெளி தான். அப்போ அந்த இதுக்குள்ள அருள் தான் காரியப்படும். அவங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குதோ அதே அருள் தான் இவங்களுக்கு காரியப்படுத்தும். அப்போ இதில் வந்து இந்த கருதுறதல் இதுலேயே நோக்குவார்றதுலேயே பார்க்க போனாக்க இத்தனை பிரிவுகள் இருக்குது. அதில் எது உயர்ந்ததாக இருக்குது அப்படின்னு கேட்டால்
அருட்பெரும் ஜோதி. ஆனால் அது விளங்குமா எல்லாருக்கும்? எல்லாரும் விளங்கி அதை நினைப்பாங்களா அப்படின்னா நினைக்க மாட்டேன். தெரியாது. இந்த அருளியல் இதை படிக்கிறவங்களுக்கு வந்து கூட தெரியாது. இது வந்து எப்படி பொருள் எடுக்கணும், எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்றது கூட தெரியாது. அப்படி பார்க்க எதுக்கு நம்ம வந்து ரொம்ப தாழ்வான நிலையில் உள்ள வெளிகளையோ ஒளிகளையோ அந்த தெய்வங்களையோ எதுக்கு நம்ம வந்து வணங்கணும்? அப்படி வணங்கினா அந்த அருள் நம்மளை காரியப்படுத்தினா நம்ம மேல்நிலை போக முடியாது. இப்போ சித்தர்கள் வந்து மூலாதாரத்தின் அருளை எடுத்து கூட பெருவெளிக்கு போக முடியுமா அப்படின்னா போக முடியாது. அதனால தான் வள்ளலார் வந்து வேண்டாம் இதெல்லாம் விட்டுடுன்றார். வள்ளலாருக்கு நல்ல தெளிவு இருந்ததுனால தான் வேறு எதையுமே நான் பிடிக்க விரும்பலைன்னு சொன்னார். சிறு தெய்வங்கள்ட்ட நான் போகலை, வான்வெளியில் இருக்கிற தெய்வங்களை நான் வந்து வணங்கலை, புண்படா உடம்பும் புரைப்படா மனமும் பொய்ப்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாத இரவும் பகலும் நின்றனையே கருத்தில் வைத்து ஏத்துதற்கு இசைந்தேன்வர். வள்ளலாருடைய வழிபாடு, வள்ளலாருடைய பூஜை அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணுமாக்க நிறைய பாடல்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அவர் எப்படி உறுதி கொண்டிருந்தார். உண்பனே நினும் உடுப்பனே நினும் உலகிறை நம்பிலேன், நண்பனே நலஞ்சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடேன் எனையே. புண்ணிலே கோலென துயரம் கலக்கிய போதும் மண்ணிலே வயங்கும் வானிலே பிறரை மதித்திலேன், மதிக்கின்றார் தம்மையும் நன்னிலேன் வேறொன்று எண்ணிலேன் உனையே நம்பினேன் கைவிடேல் எனையேன். புண்ணில் வந்து கோல்னா குச்சி எடுத்து குத்துனா எப்படி வலிக்குமோ அது போன்ற என்னோடய வாழ்க்கை வந்து அவ்வளோ துன்பமாக இருந்த போதும் கூட நான் வந்து மண்ணிலே வயங்கும் வானிலேனாரு. நான் மண்ணில் உள்ள தெய்வத்தையும் கும்பிடல, விண்ணில் உள்ள தெய்வத்தையும் கும்பிடலன்னு சொன்னார். இப்போ நம்மளாம் இன்றைக்கி வந்து சில பேருக்கு பிரச்சனை இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், போய் குலதெய்வத்தை போய் சாமி கும்பிடு, குலதெய்வ கோளாறு இருக்குது. பிள்ளை இல்லைன்னாலே சில பேர் என்ன சொல்லுவாங்க, போய் குலதெய்வத்தை போய் கும்பிடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்படிலாம் சில இருக்குது. சில இது விண்ணிலேன்னும் போது கிரகங்களை வந்து கும்பிடுவது, கிரக தெய்வங்களை போய் கும்பிடுவாங்க. இப்போ நமக்கு நடைமுறை அப்படி தான் சொல்லி வச்சுருக்கிறாங்க. பரிகாரம்ன்ற பேரில் இப்போ எல்லாம் இந்த கிரக தெய்வங்களுக்கு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இது இருக்குது. அதுக்குன்னு பரிகார ஸ்தலங்களெல்லாம் இருக்குது. ஆனால் வள்ளலார் என்ன சொன்னார், நான் அதை கூட மதிக்கலைன்ட்டார். மதிக்கின்றார் தம்மையும் நன்னிலேன்ட்டார், வேறொன்று எண்ணிலேன்ட்டார் உனையே நம்பினேன். இப்போ வள்ளலாருக்கு தெரியுது உன்னால் கொடுக்க முடியும், உன்கிட்ட எல்லா கெப்பாசிட்டியும் இருக்குது, நீ தான் எல்லாத்துக்கும் மற்றதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பவரை கொடுத்து சரி அவங்களும் பிரச்சனைக்கு வந்தால் தீர்த்து விடுன்னு நீ அவங்களுக்கு பவரை கொடுத்து வச்சுருக்க. பட் நான் அங்கே போக விரும்பலை, நீ என்னால் கொடுக்க முடியும் அப்படின்றது இவர் என்ன செஞ்சுருக்காருன்னா நல்லா தெளிந்திருக்கிறாரு. உன்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தனால தான் அவர் அதையே பிடிச்சிக்கிட்டாரு. கடைசியில் எல்லாமே அவருக்கு கிடைத்ததா இல்லையா? ஆமாம், எல்லா பாவமும் அவரை விட்டு நீங்கிடுச்சு. அப்போ அதுக்கிட்ட அந்த பாவத்தை நீக்கக்கூடிய அந்த சிஸ்டம் அதில் வந்து இருக்குது. அப்போ நோக்குவார் நோக்கும் இடம், நோக்கப்படும் இடம். அப்போ சன்மார்க்கிகள் நோக்குகின்ற இடம், சன்மார்க்கத்தில் இல்லாதவங்க நோக்குகின்ற இடம், சமய மதங்கள் சமய தெய்வத்தில் கும்பிடுகின்ற நோக்குகின்ற இடம், இடத்துக்கு இடம் அதுக்கு தக்க மாதிரி அருளியல் மாறுபடும். நான் அருளியல் மாறுபடும் போது தெளிவியலும் என்ன ஆகும், அதுவும் மாறுபடும். அவங்க எந்த அளவுக்கு தெளிவாக இருப்பாங்க அப்படின்றது அதுக்கு தக்க மாதிரி இருக்கும். உயர்ந்த எல்லையில் உள்ள அருளை நாடும்போது அல்லது அந்த அருள் காரியப்படும் போது அவங்களுடைய தெளிவு இன்னும் ரொம்ப மேன்மையாக இருக்கும், முழுமையாக இருக்கும். நீங்கள் சின்ன சின்னதெல்லாம் போயிட்டு இருந்தாக்கா உங்களுக்கு முழுமையான தெளிவு கிடைக்காது. அதுதான் வள்ளலார் சில பாடலில் சொல்லுவார், எனக்கு கிடைத்த தெளிவுன்னு சொல்லுவார், என் மதியில் விளைந்த தெளிவுன்னு சொல்லுவார். அப்போ இவருக்குரிய தெளிவும் மற்றவங்களுக்குள்ள தெளிவும் வேறு. அதுதான் மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றது திருமந்திரம் ஒரு நல்ல பாடல் சொல்லும். மண்ணிற் கலங்கிய நீர் போல் மனிதர்கள் எண்ணிற் கலங்கிய இறைவன் இவன் என்னார்னார். துண்ணி முகந்தொடுவாள் முகந்து துண்ணி முகந்தொடுவாள் சொல்லிட்டு தென்னீர் படுத்த சிவனவனாமின். கலங்கிய நீரில் வந்து தண்ணி எடுத்தோம்னா அந்த கலக்கம் கருப்பு மண்ணில் போய் தண்ணி கலந்துச்சுன்னா தண்ணி என்ன ஆயிரும், கருப்பாயிரும். செம்மண்ணில் போய் இருந்துச்சுன்னா சாக்லேட் கலரில் ஆயிரும். அது மாதிரி அந்த சாக்லேட்டும் கருப்பு மண்ணை எடுத்து நம்ம தெளிய வச்சோம் சொன்னமாக மறுநாள் பார்த்தாக்க தெளிவாக இருக்கும் தண்ணி.
அதுபோல் மனிதர்கள் வந்து தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ தெளிவு இல்லாமல் இருக்கிற வெளி எதுவாக இருக்கும்? அஞ்ஞான வெளியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு தெளிவு இல்லை. அஞ்ஞான வெளியில் இருந்தால் எண்ணங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? எண்ணங்கள் விருத்தியாய்க்கூடும். அதுதான் எண்ணிற் கலங்கி இறைவன் இவன் என்னார். அந்த எண்ணங்களே மனிதன் எண்ண சிந்தனையாகவே இருக்கிறாங்க. அதான் எண்ணத்தினுடைய தொகுப்பு தான் மனம்னு கூட சொல்லுவாங்க. அப்போ எங்கெல்லாம் மனம் இருக்கோ அங்கெல்லாம் எண்ணம் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும். அது அப்போ இது வந்து மற்ற வெளிகளை கடந்து போகும்போது அதுக்கு என்ன விருத்தி அதுக்கு பேர் தான் மௌனம்னு சொல்லுது. மௌன வெளி அப்படின்னு பேர். சில பேர் இந்த அஞ்ஞான வெளியில் மௌனமாக இருப்பாங்க இல்லைங்களா? அஞ்ஞான வெளியில் மௌனமாக இருந்தால் ஞானம் வருமா? அது திருமூலர் தான் அழகாக உதிக்கும் ஞானம் எவ்விடம்னு கேட்பார். எந்த இடத்துல ஞானம் உதிக்கும் அப்படின்னு கேட்பார். உதிக்கும் ஞானம் எவ்விடம் அறிந்து பூசை செய்யுமே. அப்போ நமக்கு தெரியுது இப்போ ஞானம் எங்கே உதிக்கும்? வெளிகள் இருந்து. அப்போ நம்ம மனம் வெளிகளாக மாறிச்சா ஞானம் ஆட்டோமேட்டிக். இப்போ வள்ளலாருக்கு ஞானம் எப்படி உதிச்சுது? 12வது அறிவு ஞானம் உதிச்சது எங்கே? எப்படி உதிச்சுது? ஏன்னா அவருடைய உள்ளத்தை அது என்ன செஞ்சிருச்சு? மாற்றி வச்சு. என் உள்ளத்தை தன்னுள்ளமாக்கினர். அப்போ வேறு பெருவெளியாக மான பிற்பாடு ஞானம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன செய்யும்? உதிக்க ஆரம்பிச்சிடும். படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த உதிக்கும் ஞானம் வந்து எங்கே இருக்குனாக்க ஸ்பேஸில் தான் இருக்குது. அப்போ மதவெளிகளுக்கு உட்பட்டவர்கள் அங்கே ஞானம் உதித்ததுனால மதவெளிகள் உள்ள வேதத்தை என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. எந்தெந்த வெளி? இப்போ சித்தர்கள் வந்து பராபர வெளிக்குள்ளே அவங்க வந்ததுனால அந்த வெளியை அடைந்தது அங்கே இருக்கிற ஞானம் உதித்ததுனால அவங்க வந்து எடுத்தாங்க. அதுதான் இப்போ ஞானம் பூரா எங்கே இருக்குனாக்க வெளிகளில் தான் ஞானம் எல்லாம் இருக்குது. நம்ம எப்போ வெளியாகிறோமோ அப்போ தான் நம்மளோட உள்ளம் எப்போ எந்த வெளியாகுதோ அங்கே ஞானம் நமக்கு கட்டாயம் வந்து. இப்போ திருவள்ளுவர் வந்து திருக்குறள் எழுதியிருக்கிறாருனாக்கா எந்த வெளியிலேருந்து எழுதியிருப்பார்? அவருக்கு 1330 குறள் எழுதியிருக்கிறாரு. இப்போ பராபரையிலேருந்து என்ன வந்திருக்குது? ஞானம் உதிச்சிருக்குது. அதேமாதிரி திருமூலர் 8000 பாட்டு எழுதியிருக்கிறாரு. எங்கேருந்து எழுதினார்? எப்படி எழுதினார்? எல்லாம் அஞ்ஞான வெளியில் இருந்தால் எழுதியிருப்பாங்க? சான்ஸே இல்லை. அவங்களுடைய உள்ளம்லாம் என்னவாயிடுச்சு? எல்லா வெளிகளும் கரைந்து பராபர வெளி வரைக்கும் ஆயிடுச்சு. அப்போ பராபரையில் உள்ள ஞானம் தான் அதில் வந்தது. திருமூலர் எடுத்தாலும் சரி, இவன் நால்வர்கள் எடுத்தாலும் எல்லாம் எங்கே உள்ள ஞானம் கேட்டினா பராபரை. அப்போ அவங்களுடைய அருள் உதித்த எங்கே காரியப்பட்டுச்சுனாக்கா எல்லாம் பராபர வெளியிலேருந்து காரியப்பட்டு அந்த இடம் பராபரை என்ற இடம். சரி, அடுத்து பாருங்கள். கேட்பார் கேட்கும் இடம் கேட்கப்படும் இடம். இன்றைக்கி முஸ்லீம் மக்கள்லாம் எங்கே கேட்குறாங்க? எதுக்கிட்ட கேட்குறாங்க? எந்த வெளியை கேட்குறாங்க? அவங்களும் டொவா கேட்குறாங்க இல்லையா? இறைவன்கிட்ட வேண்டுறாங்க இல்லையா? மண்டி போட்டு கை ஏந்தி வேண்டுறாங்க இல்லையா? அப்போ யாருக்கிட்ட வேண்டாங்க? அருப்பெரும் ஜோதிக்கிட்டே வேண்டுறாங்க இல்லையே. இப்போ கிறிஸ்தவர்களும் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. அவங்களும் பிரார்த்தனை செய்கிறாங்க. அவங்களும் இறைவன்கிட்ட என்ன செய்கிறாங்க? வேண்டுறாங்க. அதுபோல் வைணவர்களும் உலகம் முழுதும் இருக்கிறாங்க. விஷ்ணுவை கும்பிட்றாங்க, நாராயண மந்திரம் சொல்கிறாங்க. அவங்க யாருக்கிட்ட வேண்டுறாங்க? விஷ்ணுக்கிட்ட வந்து வேண்டுவாங்க. அப்போ அதுக்கு உட்படாத தெய்வத்துக்கிட்டையும் வேண்டுறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? வேண்டுறவங்க இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்க எதுக்கிட்ட வேண்டுறாங்க இல்லைங்களா? இப்போ குலதெய்வத்துக்கிட்ட வேண்டுறவங்க இருக்கிறாங்க இல்லையா? அதுக்கு தக்க மாதிரி அது வேலை செய்யும். இப்போ சன்மார்க்கம்னு எடுத்துக்கிட்டாக்கா யாருக்கிட்ட? இப்போ வள்ளலார் யாருக்கிட்ட வேண்டார்? இப்போ சன்மார்க்கம் யாருக்கிட்ட வேண்டுறாங்கெல்லாம்? அருட்பெரும் ஜோதிக்கிட்ட. அதை தான் கேட்பார். எங்கேருந்து கேட்குறோம் நம்ம? கேட்பார் கேட்கும் இடம். நம்ம எங்கேருந்து கேட்குறோம்? அஞ்ஞான வெளியிலிருந்து கேட்குறோம். எங்கெங்கு இருந்து ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருளும் அருட்பெரும் ஜோதின்னு சொல்கிறார். அப்போ நம்ம எங்கேருந்து வேண்டுறோம்னா நம்ம அஞ்ஞான வெளியில் அஞ்ஞான உலகத்திலிருந்து வேண்டுறோம். இப்போ அதே சித்தர்களெல்லாம் என்ன செய்வாங்க? அவங்களும் வணங்குவாங்க அருட்பெருஞ்சோதி. அவங்களும் வணங்குவாங்க. அவங்க எங்கேருந்து வேண்டுவாங்க? பராபரையிலேருந்து வேணும். இடம் என்ன ஆகுது? இடம் மாறுது. இப்போ நம்ம வந்து அகத்திலிருந்து வேண்டுகின்ற நிலை வரல. உயிர் நிலையில் உயிர் வேண்ட நிலையும் இன்னும் வரல. மனம்தான் வேண்டிக் கொண்டிருக்கு. மனதில் நம்ம பயன்படுத்திருக்கோம். அப்போ கேட்கப்படும் இடம் வந்து என்ன ஆகுதுன்னா மதத்துக்கு மதம்,
ஒரு இண்டிவிஜுவலோடைய பிலீஃப் சிஸ்டத்துக்கு தக்க மாதிரி, அல்லது ஒரு இண்டிவிஜுவல் வந்து வணங்குகிற தெய்வத்துக்கு தக்க மாதிரி இடம் மாறுபடும். சிறு தெய்வங்கள், காளி தெய்வங்கள், முனீஸ்வர தெய்வங்கள், இது மாதிரி தெய்வங்கிட்ட வேண்டுறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மேலான தெய்வங்கள் வந்து முடியாது. ஓகே, இப்போ சாதாரண இந்த மாதிரி அடிப்படையில் உள்ள தெய்வங்கிட்ட வேண்டும் போது கிடைக்கின்ற ஒரு விஷயமும் சாதாரண மற்றதுக்கிட்ட வேண்டுவதுலேயும் வித்தியாசம் இருக்குதா? எது கொடுக்க முடியாது, எது கொடுக்கும்? இப்போ இறைவன் வந்து மற்ற தெய்வங்களுக்கும் என்ன கொடுத்துருக்கிறார்? ஆட்சி உரிமை கொடுத்துருக்கிறார் இல்லையா? அதுங்களுக்கும் சில பவர் கொடுத்துருக்கிறார். அப்போ அதுங்களை நத்தி அதுங்கிட்ட வேண்டும் போது அந்த தெய்வங்கள்னால் அவங்களுக்கு பெனிஃபிஷரி கிடைக்குமா அப்படின்னா எஸ், கிடைக்கும். அது கொடுக்க முடியும், அதுக்குள்ளது இருக்குது. ஆனால் என்ன கொடுக்க முடியாது? அந்த தெய்வங்களால் எதை கொடுக்க முடியாது? அப்படியே அது மரணமில்லா பெருவாள் கொடுத்தாலும் கூட அது நிலையானதா அப்படின்னா நிலை இல்லாது. இப்போ பராபரையே கொடுக்குதுன்னு வச்சுக்கோமே, ஆனால் நிலை இல்லாதது. இப்போ பிரம்ம லோகத்தில் இருக்க பிரம்மாவே கொடுக்குறான்னு வைங்க, அல்லது விஷ்ணுவே கொடுக்குறான்னு வைங்க, அந்த வாழ்வு நிலையானதா அப்படின்னா நிலை இல்லை. அப்போ இதில் என்ன தெரியுதுன்னாக்க, நீங்கள் கேட்குறது எதுக்கிட்ட கேட்கணும் அப்படின்றது. அதனால தான் வள்ளலார் வந்து எதுக்கிட்ட கேட்டார் அப்படின்னா அருட்பெருஞ்சோதிக்கிட்ட தான் கேட்டார். நான் கற்றது உன்னிடத்தில், கேட்டது உன்னிடத்தில் சொல்லி சில பாடல் இருக்குதுல்ல. நான் வேறு எதுக்கிட்ட கேட்கல, எல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் கேட்டேன், உங்ககிட்ட இருந்து தான் எனக்கு கிடைச்சிது. என்னுடைய உடம்பு, என்னோடய உயிர் எல்லாம் உன் உலகத்தினுடைய பொருளாக தான் நான் இருக்கிறேன் அப்படின்ற அதை கூட சுட்டி காட்டுவேன். ஏன்னா பொருளியல் கூட என்ன ஆகுது? மாறுது. அப்போ எதுக்கிட்ட கேட்குறோம் அப்படின்றது. இப்போ சின்ன சின்ன நன்மைகள் அல்லது பூலோகத்தில் உள்ள நன்மைகள், வேர்ல்ட்லி நீட்ஸ் எல்லாம் வந்து சாதாரண தெய்வங்கள் கூட கொடுக்க முடியும். அதுங்க வந்து கொடுக்க முடியும், அதுங்களுக்கு அந்த உரிமையும் இருக்குது. அதே மாதிரி சில பிரச்சனைகள் கூட அதுங்களால் தீர்த்து வைக்கவும் முடியும். அதுங்களுக்கு வந்து அந்த குவாசா கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் சில வினைகள் அதுங்களால் தீர்க்க முடியாது. இப்போ கர்மத்தில் வரக்கூடிய கடுமையானதை நீங்கள் என்ன சாமி கும்பிட்டாலும் எந்த சாமியும் வந்து போக்க முடியாது. அதுக்கு உரிய அனுக்கிரகம் பெற்ற தெய்வங்கள் மட்டும்தான் அதை தீர்க்க முடியும். இப்போ பராபரைக்கு கூட தீர்க்கக்கூட சக்தி இருக்குது. ஆனால் என்ன செய்யணும்? எல்லா வினையும் அது தீர்க்க முடியும். ஆனால் அது என்ன செய்யணும்? நம்ம அந்த கனலை எழுப்பி எங்கே வைக்கணும்? மூலாதாரத்தில் உள்ள கனலை எழுப்பி வச்சிட்டிங்கனாக்க எல்லா வினையும் என்ன ஆயிரும்? பஞ்சு போல் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. 5 3 8 அனாதியான மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு நீர் உரு செபிப்பீரே, பஞ்சமான பாதகங்கள் 100 கோடி செய்யணும், பஞ்சு போல் பறக்கும் நான்மறைகள் பண்ணணும். 4 வேதம் அதில் அடங்கி போச்சு. அதனால தான் நான்மறைன்னு சொன்னார். மூலாதாரத்தில் இருக்கிற அந்த கனலுக்கு, அந்த வாசிக்கு வந்து 4 வேதங்கள் உங்களுக்கு அடக்கம். எல்லாமே 4 வேதங்களும் நீங்கள் கரைச்சி குடிச்சிருவீங்க அது வசப்பட்டால். ஆனால் எந்த வேதம் உள்ளுக்கு அடங்கலை. இந்த பெருவெளிக்குரிய வேதம் வந்து அந்த இதுக்குள்ளே இல்லை. அதனால தான் வள்ளலார் இதை வந்து தனித்து சொன்னார். நான் மறைகள் பண்ணுமே அப்படின்னு சிவவாக்கியார் வந்து சொல்கிறார். அப்போ அந்த மூலாதாரத்தில் உள்ளதுக்கு ரிக்கு, யஜுர், சாம, அதர் வேதம் வந்து அத்துப்படி அந்த நிலை. அப்போ சித்தர்களுக்கு 4 வேதங்களும் அத்துப்படி. எத்தனை கோடி பேர் 4 வேதத்தை எல்லாமே தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத வேதம் ஒன்று இருக்குதுன்னாக்கா அது எதுன்னு கேட்டிங்கன்னா சன்மார்க்க வேதம் தான் தெரியாது. அந்த அந்த ஒளியில் அது, அந்த வெளியில் அந்த வேதம் இல்லை. அதனால தான் சொன்னார், அந்த அறிவு வந்து இவங்களுக்கு அணுவளவும் இல்லை. அடிமுடி படியடி வான்முடி பற்றினும் தோற்றா அடிமுடி என்னுமோர் அருட்பெரும் ஜோதி. அந்த அருட்பெரும் ஜோதியோடைய வேதம் அதில் இல்லை. ஸோ அந்த வேதம் வந்து தனி ஒரு வேதம். அது அப்போ எவ்வளோ பெரிய வேதமாக இருக்கும். அப்போ இந்த அருள்கிட்ட வந்து இதுவரையில் யாரும் கேட்டதும் இல்லை, கேட்கவும் யாருக்கும் தெரியவும் இல்லை. அப்போ எப்போ யார் முதல்ல கேட்குறா அதுக்கிட்ட? வள்ளலார் மட்டும்தான் கேட்டார். வள்ளலார் மட்டும்தான் இதுக்கிட்ட இந்த வரத்தை பெற்றார். அதனால தான் இவர் பெற்ற வரம் வந்து சத்தியம்னு சொல்கிறார். சத்திய வரம்னார். வரம் கொடுக்க வல்லானைன்றார். அப்போ இது வரம் கொடுக்கக்கூடிய தகுதியில் உள்ள கடவுளாக இருக்குது.
வினைகள் எல்லாம் தீர்த்ததாகவும் சொல்லப்படுது. அப்போ இதை நம்ம உணர்ந்து யாருக்கிட்ட கேட்கணும்? கருணையிலே இது எப்படிப்பட்ட கருணை? பெருங்கருணை. அப்போ நம்ம என்ன பஞ்சமா பாவிகள். நம்ம கல், கொலை, களவு, காமம் என்ற 5 வகையில் பல ஜென்மங்கள் பல பாவங்கள் செஞ்சுருப்போம். எல்லாமே யாருக்கு செஞ்சுருப்போம்? உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு செஞ்சுருப்போம். மனித வர்க்கத்தை செஞ்சுருப்போம். இல்லைன்னா மிருக வகைகளுக்கு செஞ்சுருப்போம். மிருகம் ஏதோ சாகவும் விடாது. மனிதன் இருப்பாங்களா? அந்த மாதிரி மனிதன் இருக்க மாட்டாங்க. மனிதன் கண்டிப்பாக என்ன செஞ்சிருவாங்க? மனிதன் சாபம் விடுறானோ இல்லையோ, மனு சட்டம்னு ஒன்று இருக்குது. மனுஷனுக்கு நீ துன்பம் செஞ்சுட்டா அந்த சாபத்துக்கு நீ ஆளாகணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம நிறைய தவறுகள் செய்திருக்கும் போது அந்த தவறுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்வு அமைப்பு விதி இருக்கும். அதுதான் கர்மா அப்படின்னு சொல்கிறது. எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அ ரியாக்ஷன். அப்போ நம்ம சித்தர்கள் எல்லாமே கர்மாவை பற்றி பேசியிருக்கிறாங்க. எல்லாரும் கவி அதுக்காக பாடியிருக்கிறாங்க. திருக்குறளில் கர்ம வினையை பற்றி 10 குறள் இருக்குது. எல்லா வேதத்துலேயும் கர்ம வினையை பற்றி இருக்குது. இந்த கர்ம வினை ரொம்ப பொல்லாதது. அது ஊட்டியே தீரும்னு சொல்லுவார். ஊழின் பெருவழி யாவுல மற்றது சூழினும் தான் முந்தூரும்னு. எவ்வளோ சூழ்ச்சி செஞ்சாலும் அது என்ன செய்யுமா? அதுதான் முன்னின்று நம்மளை வழி நடத்தும் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஊழை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்படிலாம் வினை இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவரவர் செய்வினைகள் ஜாதகங்களில் பார்த்தா தெரியும். அப்படி அந்த வினையை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு இறைவன் இந்த உலகத்தை எப்படி இயக்குறான் அப்படின்ற அந்த ரகசியத்தை ஜாதக மூலியத்தை ஜாதக அறிவுன்னு இறைவன் கொடுத்துருக்கிறார். பராபரை அறிவு பராபரை அறிவுலேருந்து கொடுக்கப்பட்டிருக்குது. வான் சாஸ்திரங்கள் அப்படின்னு பேர் இதுக்கு. இதில் பல முனிவர்கள்லாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ரகசியத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி நமக்கு வேதங்கள் தோறும் சொல்லி வச்சுருக்கிறாங்க. வானசாஸ்திரம். ஸோ இதில் நம்ம கண்டுபிடிக்க முடியும் நம்மளை எப்படி இந்த வினைகள் நம்மளே ஆட்சி புரியுது, என்னென்ன பாவங்களாக நமக்கு தாக்கப்படுது, இதெல்லாம் நமக்கு தடை செய்யுது, இதெல்லாம் தடை செய்யுது அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம என்ன செய்யணும்? அதை நிவர்த்தி பண்ணணும். அந்த பாவ வினைகள்லேருந்து விடுக்கணும். ஏற்கனவே எல்லா பாவத்துக்கும் குளோபலாக இருக்கக்கூடிய பரிகாரம் வள்ளலார் கொடுத்த பரிகாரம் என்ன? பசித்தவர்களுக்கு அது நம்ம பாடல்லையே நம்ம நிறையா பேசியிருக்கோம் அதை. ஸோ அதனால் இங்கே எதுக்கிட்ட கேட்கணும் அப்படின்னும்போது 19ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு தான் நம்ம அருப்பெருஞ்சோதிக்கிட்ட கேட்குற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இது இன்னும் எல்லாருக்கும் கிடைச்சிருக்குதா அப்படின்னா இல்லை. ஏதோ சன்மார்க்கத்தில் ஈடுபடுறவங்க, வள்ளலாரை தெரிஞ்சுக்கிட்டவங்க, அருப்பெருஞ்சோதியை புரிஞ்சுக்கிட்டவங்க, அவங்க யாருக்கிட்ட வேண்டுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அருப்பெருஞ்சோதிக்கிட்ட கேட்பாங்க. அதுதான் கேட்பார் கேட்கும் இடம். எங்கேருந்து கேட்குற? உயிர் நிலையிலேருந்து கேட்குறியா, மனநிலையிலேருந்து கேட்குறியா, ஆன்ம நிலையிலேருந்து கேட்குறியா? ஏன்னா ஆன்ம விழிப்பு வந்துருச்சுனாக்கா ஆன்ம நிலையிலேருந்து கேட்பாங்க. ஸோ அதனுடைய தன்மை வேறு. அதுபோல் இந்த சுவைப்பார் சுவைக்கும் இடம். இந்த உடம்பு உள்ளுக்கு வளரணும் அப்படின்னா என்ன உண்டு வளரணும்? அமுதம் உண்டு வளரணும். அப்போ அமுதம் உண்டா? அதுக்கு சுவை உண்டா? அமிர்தம். அமிர்தம், தேவாமிர்தம் சொல்லலாம். வள்ளலார் இங்கே அமுதம்னு அதை நிறைய இடத்துல சொல்வார். அப்போ அதுக்கு சுவை உண்டா அப்படின்னு கேள்வி. என்ன சுவை? இனிப்பு. அந்த சுவையை வள்ளலார் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. அந்த சுவை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அந்த எக்ஸ்பிரஷன் 6ஆம் திருமுறையில் இருக்குது. என்னென்னலாம் சேர்த்து என்னென்னலாம் போட்டு கிண்டி அது அப்படின்னா அதை விட கூடன்னுவார். ஆமாம், அதோடைய சுவை மிக மிக உயர்ந்த சுவை. பராபரையோட சுவைக்கும் அப்பால் பட்ட ஒரு சுவையாக இருக்கும். அது நீங்கள் 16-19 இல்லைன்னா 16-20 பார்த்தீங்கன்னா 6 அந்தத்துலேயும் உட்படாத சுவை அப்படின்னு ஒரு வரி இருக்கும். அதில் 16-20 படிங்க.
ஆ அது இல்லையா? ஆமாம், தித்திக்கும் தேனேன்னு வரும். பதினாறு 20 பொருட்பெரும் சுடர்சை கலாந்த யோகாந்த புகன்ற போதாந்த நாதாந்த தெருட்பெரும் வேதாந்த சித்தாந்த வேதாந்த திகழ் சித்தாந்தத்தினும் தித்திக்கும் தேனே. 6 அந்தத்தை விட தித்திக்கும்ன்றாரு. அப்போ 6 அந்தத்தில் சொல்லப்பட்ட அமுதத்தை விட இது தித்திக்கும். அதில் உள்ள சுவையே எப்பேற்பட்ட சுவை, சித்தாந்தத்தினும் அப்படின்றாரு. இப்போ சித்தாந்தத்தில் உள்ளதே தித்திக்கக்கூடியது. அதில் தானே அபிஷேகம் பண்ணுறான், எல்லாம் தேன்லேயும் பழங்கள்லாம் போட்டு சர்க்கரை இளநீர் எல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணுறான் இல்லையா. இறைவன் இனிப்பாக இருக்கிறான்னு சொல்லி தானே பஞ்சாமிர்தம் கொண்டாந்து நம்ம கொடுக்குறாங்க. அப்போ அதை விட தித்திக்கும்னு சொல்லும்போது அந்த பராபரை சுவைக்கும் அப்பால்பட்ட ஒரு சுவை. அதான் சுவைப்பார் சுவைக்கும் இடம், சுவைக்கப்படும் இடம். அப்போ பராபருடைய சுவை வேறு, பெருவெளியோடைய சுவை வேறு. இந்த மாதிரி அண்டங்கள் பூராகவே இது வந்து சுவைகள் வச்சுருக்குதான். 6 அந்தம் மட்டும் இல்லை, கோடாகோடி அண்டங்களையும் அங்கே வந்து ஒவ்வொரு வெளிக்கும் ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒரு சுவை வச்சுருக்குதான் அது. அப்போ எத்தனை வகை சுவை இருக்கும். இப்போ நமக்கும் ஒரு சுவை வச்சுருக்கு இல்லையா. நம்ம எத்தனை சுவை பயன்படுத்திகிட்ருக்கோம்? 6 சுவை நம்ம பயன்படுத்திருக்கோம். அப்போ இந்த உடம்புக்கு எத்தனை சுவை வேணும்னு கேட்டிங்கன்னா 6 சுவை. 6 சுவையை எப்படி டிவைட் பண்ணிருச்சு நமக்கு? வலது பக்கம் 3 சுவை, இடது பக்கம் 3 சுவை. புளிப்பு, கசப்பு, காரம். இங்கிட்டு வந்து உப்பு, தோற்பு, புளிப்பு. இந்த மாதிரி நம்ம 2 சைட்டுக்கும் 3 சுவைகள். நம்ம என்ன சாப்பிட்டாலும் இந்த உடம்பு வந்து என்ன செஞ்சிடும், அந்த உணவை பிரிச்சிடும். அதுதான் சுவை அடிப்படையில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், நம்ம என்ன சுவை அதிகமாக உடம்புல சாப்பிட்டுட்டோம் இங்கே இண்டிகேட் பண்ணி கொடுக்கும். அதனால தான் இந்த சித்த வைத்தியம் செய்கிறவங்களாம் நோயினாக்க எதை பார்ப்பாங்க? நாடியை பார்ப்பாங்க. ஏன்னா நாடி எதை காட்டி கொடுக்கும்? சுவையை காட்டி கொடுக்கும். எது கூடிருச்சு, எது குறையாச்சு. ஏன்னா அதுக்கு பீட்ஸ் இருக்குது, நடை இருக்குது. கோழி நடை, ஆம நடை, மயில் நடை, இப்படின்னு நடை இருக்குது. ஸோ நடையை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க எந்த நடை கூட இருக்குது. வழக்கத்துக்கு இருக்கிறது 1 அரை காலாக இருக்கணும். முன்னுக்கு வந்து 1, ரெண்டாவது வந்து அரை, மூன்றாவது வந்து கால். அதே மாதிரி 1 அரை கால். ஸோ இது இம்பேலன்ஸ் ஆனிச்சுன்னா தெரிஞ்சிடும் என்ன சுவை வந்து கூடி போச்சு உங்களுக்கு. அப்போ அது அந்த சுவையை அடக்குவது தான் பத்தியம். இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது ஓவர் டோஸ் ஆகிடுச்சு. ஸோ அது சாப்பிடாதீங்க அப்படின்ட்டு அப்புறம் எதை கூட்டணும், அந்த சுவையை வந்து எதை பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு கொடுக்க. ஸோ நம்ம உலகம் வந்து 6 சுவைகளை அடிப்படையாக கொண்டு இருக்கு. இந்த 6 சுவைக்கும் எது ஆதாரம்? 6 சுவைக்கும் எது ஆதாரம்? பஞ்சபூதங்கள் தான் இதுக்கு ஆதாரம். பஞ்சபூதங்கள் இல்லைன்னா 6 சுவை இல்லை, இல்லைங்களா? அதனால் சுவைப்பார் சுவைக்கும் இடம், சுவைக்கப்படும் இடம். இப்போ மத வெளிகளில் இருக்கிறவங்களும் என்ன, அவங்களும் சுவைச்சிருக்கிறாங்க, அமுதம் உண்டிருக்கிறாங்க. அது இஸ்லாமில் கூட சில இதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். அவங்க வான்வெளியில் உணவு சாப்பிட்டாரு, அவரும் பல நாள் சாப்பிடாமலாம் இருப்பார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தேவர்களுக்கெல்லாம் இறைவன் வந்து அமுதம் படைக்கிறாரு, அமுதம் கொடுக்குறாருலாம் சொல்லி சுவைப்பார். ரெண்டாவது அகவல்லியும் பாருங்கள் எத்தனை வகை அமுதம் இருக்குது, 9 வகை அமுதம் வரைக்கும் இருக்குன்னு அதில் வந்து சொல்லுவார். அப்போ கண்டிப்பாக சுவையில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 5-5-3 பாருங்கள். ரைட்டு. எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, அது இனிப்பு எப்படிப்பட்டது, எது எதெல்லாம் கலந்து போட்டு செஞ்சாக்கா அதோட இனிப்புக்கு ஈடு இல்லை, நிகர் இல்லை. நிறைய பாடல் இருக்குது அந்த சுவை அடிப்படையில். ஒன்று அமுதம் என்ற அடிப்படையில் இது ஆய்வு பண்ணலாம், இல்லைன்னா சுவை என்ற அடிப்படையில் வந்து ஆய்வு பண்ணும்போது இந்த பாடல்கள்லாம் கோர்வுப்படுத்தி பார்த்தா நமக்கு தெரியும் கடவுள் என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னு. இந்த அமுதம் வந்து எத்தனை கோடி ஆண்டுகள் போனாலும் கெட்டு போவாங்க. இப்போ நம்மலாம் கெட்டு போகாமல் வச்சுருக்கிறதுக்கு என்ன வேணும்?
ஐஸ் பெட்டி வேணும். இவருக்கு ஐஸ் பெட்டிலாம் ஒன்றுமே தேவையில்லை. அந்த பொருள் என்றைக்குமே கெட்டு போகிறாரு. அந்த வான் அமுதத்தை பற்றி அகவலில் நீங்கள் படிக்கும்போது அதோடைய இதை சொல்லி வரும்போது அது கெட்டு போகாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து முகருவார். நான் கடவுளுக்கு வாசம் இருக்கா? என்ன வாசம் நமக்கு தெரியுமா? கடவுளுக்கு வாசம் இருக்கு. இப்போ மனிதனுக்கு வாசம் இருக்கா? இல்லை பூசிக்கிறதுனால தான் வாசம் இருக்கா? ஏதாவது பெர்ஃப்யூம் பூசுறதுனாலோ தடவுறதுனால நமக்கு வாசம் உண்டா? இல்லை இயற்கையிலே நமக்கு வாசமும் இருக்கா? இருக்குது. இல்லை நாய் கண்டுபிடிக்குது இசனே. நாய் மோப்பம் பிடிச்சிட்டு கொலைகாரனை விரட்டிட்டு போதில்லை எங்கே ஒளிஞ்சிருக்கிறான்னு. அப்போ நமக்கு ஒரு வாசம் இருக்குது. இயற்கையிலே நமக்கு ஒரு வாசம் இருக்குது. அந்த மாதிரி பூவுக்கு இருக்குது, மண்ணுக்கு இருக்குது, பூமிக்கு உள்ள இதெல்லாம் வாசம் இருக்குது. எல்லாத்துலேயும் வாசம் இருக்குது. அதுபோல் ஒவ்வொரு வெளிகளுக்கும் ஒரு வாசம் இருக்குது. அப்போ இந்த வாசத்தை பற்றி இங்கே பாடலில் ஏதாவது இருக்குமா? இருக்குது. மனதுக்கு அந்த வாசத்தை அது இறைவனை மாசத்தை இதுக்கு இழுக்க தெரியுமானா இதுக்கு தெரியாது. ஏன்னா 5 புலன்களும் என்ன செய்யப்பட்டிருக்கு? அடைச்சி கிடக்குது. அதனால் இதுக்கு இறைவனை கண்ணினால் பார்க்கவும் தெரியல, அவருடைய வாசம் இதுக்கு நுகரவும் தெரியல. ஆனால் வள்ளலார் அதை நுகர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த இறைவனோட வாசம் என் உடம்புலெல்லாம் பரவி வாசமாக வீசுது அப்படின்னு சொல்லுவார் ஒரு இடத்துல. அப்போ இறைவன்கிட்ட வாசம் இருக்குது. அதனால தான் அதை நம்ம செலவு வைக்கும்போது அடியில் அந்த நவரத்தினங்கள்லாம் பதிக்கும்போது வாசனை திரவியங்களையும் அதில் எல்லாம் போடுவாங்க. புனுகு, ஜவ்வாது, சந்தனம், குந்தனம், இதெல்லாம். இந்த சந்தனம்லாம் அது வாசம் தானே. அப்போ இறைவன்கிட்ட ஒரு வாசமும் இருக்கின்றது. அதுதான் முகருவார், முகரும் இடம், முகரப்படும் இடம். இப்போ வள்ளலார் முகர்ந்த இது எந்த இடத்துக்குரியது? பெருவெளிக்குரிய வாசம். இந்த வாசத்தை இதுக்கு முன்பு உள்ளவங்க யாரும் நுகரலை அப்படின்னு சொல்லி பாடல் இருக்குது. நுகர முடியல அப்படின்னு. ஏன்னா அதுக்கு அவங்க அந்த வெளியாக ஆனால் தான் அதை நுகர முடியும், இல்லைன்னா அது தெரியாது. ஓகே, அடுத்து பொருந்துவார், பொருந்தும் இடம், பொருந்தப்படும் இடம். எங்கே போய் பொருந்த போகிறீங்க? அடைக்கலம். பொருந்துதல் என்பது அடைக்கலம். நம்ம சிவத்தோடு போய் பொருந்தணும். அப்போ எந்த சிவத்தோடு போய் பொருந்தணும்? பெருவெளியோடு போய் பொருந்தணும் நம்ம. அப்போ பொருந்துவார், பொருந்தும் இடம், பொருந்தப்படும் இடம். இந்த இடம் வள்ளலார் மட்டும்தான் போய் முதலாக பொருந்துகின்றார். பொருத்தம். அதனால தான் பொருத்தமும் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம். இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு ஏதும் பொருத்தமோன்னு வரும். அப்போ பொருந்தப்படுகின்ற இடம் எந்த அருள் காரியப்பட்டால் நம்மளை எந்த இடத்துல கொண்டு போய் பொருத்தும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பேசுவார், பேசும் இடம், பேசப்படும் இடம். இப்போ உலகம் முழுவதும் கடவுளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே அருட்பெருஞ்சோதியை பேசிகிட்டு இருக்கிறாங்களே, எல்லாம் பெருவெளியில் இருக்கிற கடவுளை பேசிகிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. அவங்கவுங்க மதத்துக்குரிய வெளிகள், அவங்கவுங்க தரத்துக்குரிய அவங்களுக்கு கிடைச்ச பாக்கியத்துக்கு ஏற்ற தெய்வங்களை என்ன செய்கிறாங்க? பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கிறிஸ்தவ மதம் எடுத்துக்கிட்டாக்கா அவங்க ஒரு கடவுளை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இஸ்லாம் மதம் எடுத்துக்கிட்டாக்கா அவங்க ஒரு கடவுளை பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்க? கடவுள் எல்லாம் ஒன்று தான். நம்ம தான் வேறு வேறு மொழியில் கூப்பிட்றோம், வேறு வேறு மந்திரத்தில் சொல்கிறோம், கடவுள் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் ஒன்றுன்னு சொன்னாங்க. இப்போ இடம் மாறுது. இப்போ பிரித்து பார்த்தா நீ எந்த வெளியில் உள்ள கடவுளை கும்பிட்ற அப்படின்னாக்கா இடம் மாறுது. அப்புறம் எப்படி எல்லாம் ஒன்றா இருக்க முடியும்? இப்போ இவங்க மனசில் நினச்சிக்கிறாங்க எல்லாம் ஒன்றுன்னு. அந்த எல்லாம் ஒன்றுன்னு சொல்லும் போது எது வந்தால் எல்லாம் ஒன்றுன்னு சரியாக வரும். எல்லாரும் அருட்பெருஞ்சோதியை கும்பிட்டாக்க அப்போ சரியாக வரும். அப்போ அந்த ஒரு கடவுளை நீங்கள் கும்பிட்றீங்க, அந்த ஒரு கடவுளை தெரிஞ்சிருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் அந்த ஒன்றான கடவுள் எது அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. சும்மா மதவெளியில் நின்றுக்கிட்டு ஒன்றான கடவுள்னாக்கா அந்த வெளிக்கு அது உள்ள கடவுள். இப்போ அதில் கூட ரொம்ப பேர்த்துக்கு இன்னும் தெளிவு இல்லை.
ஆனால் ஜெனரலாக சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ஒன்று தான், கடவுள் எல்லாத்துக்கும் ஒன்று தான் அப்படின்னு. ஏன் என்ன தெரியாதனால இப்போ இந்த மாதிரி இந்த பிரச்சனை வருது? வெளிகள் தெரியல. ஏன்னா அந்த வெளிகளை இவங்க பார்க்கவும் முடியல, அல்லது அந்த ஒளிகளை இவங்களால பார்க்கவும் முடியல, அதோடைய தரமும் தெரியல. அப்போ ஒரு ஜெனரலாக என்ன சொல்கிறீங்க, கடவுள் ஒன்று தான் அப்படின்னு இவங்க பொதுப்படையாக சொல்கிறாங்களே ஒழிய, ஆனால் அந்த ஒன்று வந்து அவரவர் சொல்கிற மாதிரி ஒன்று இல்லை. ஏன்னா இதெல்லாம் டேக்கா விட்டுட்டு கடவுள் தனியாக சமயமாக தான் எல்லாத்தையும் அவர் தான், ஆனால் அல்லாத பொருளாகவும் அவர் இருக்கிறார். சமய வெளிகளாகவும் இருக்கிறார், மத வெளிகளாகவும் இருக்கார், அல்லாத வெளிகளாகவும் அவர் இருக்கிறார், ஏகனாகவும் இருக்கிறாரு, அதே நேரத்தில் அநேகனாகவும் இருக்கிறார். அப்போ ஏகன் என்பதை கொண்டு போய் நீங்கள் அநேகனோட இணைக்க முடியாது. அதை தான் நீங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக பேசுவார், பேசுமிடம், பேசப்படும் இடம். ஓகே, இப்போ பேசுகிறவங்க வந்து கான்ஷியஸ்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறதும் இருக்கிறாங்க, சப்கான்ஷியஸ்லேருந்து பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் பேசிகிட்டே இருப்பாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்கள மறந்து பேசிக்கிட்டு போவாங்க இல்லைங்களா. இன்னும் உயிர் நிலையிலேருந்து பேசுகிறவங்க இருப்பாங்க, ஆன்ம பிரகாசம் அடைஞ்சு பேசுகிறவங்க இருப்பாங்க. இப்போ சித்தர்கள் வந்து ஆன்ம பிரகாசம் பெற்று பேசினா அவங்க எங்கேருந்து பேசியிருக்கிறாங்க? பராபரையிலேருந்து. இப்போ வள்ளலாரும் பேசியிருக்கிறாரு, எங்கேருந்து பேசியிருக்கிறாரு? ஆன்மாவிலேருந்து. ஆன்மாக்குள்ளே இன்னொரு ஆன்மாவிலேருந்து அவர் பேசிகிட்டு இருக்கிறார், ஆன்ம நிலையிலேருந்து பேசிகிட்டு இருக்கார். அப்போ இடம் என்ன ஆகுது? அப்போ நம்ம பேசுகிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆன்ம நிலையிலேருந்து பேசுகிறது வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதைத்தான் இங்கே சொல்கிறார். பேசுவார், பேசுமிடம், எங்கேருந்து பேசுகிற, பேசப்படும் இடம், நீ எதை பேசிக்கிட்டு இருக்கிற இல்லைங்களா? இப்போ நம்ம சைவ சமயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோமா? இல்லையே. அதே சைவ சித்தாந்தம் இப்போ எதை பேசிகிட்டு இருக்கோம்? சமயங்கள்லாம் எதை பேசிகிட்டு இருக்கோம்? வித்தியாசப்படுது இல்லையா? இப்போ என்னோட பேர் கொண்ட ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஆனால் அவர் எதை பேசிகிட்டு இருக்கிறாரு? சைவ சித்தாந்தம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அந்த பராபரையை பற்றி பேசிகிட்டு இருக்காரு, பரசிவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த தர்மலிங்கம் அதை பேசிகிட்டு இருக்கிறாரு, இந்த தர்மலிங்கம் எதை பேசிகிட்டு இருக்கிறாரு? பெருவெளியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. ரெண்டு சிவமும் ஒன்றுன்னு இவர் பேசுகிறாரா? இல்லையே, ரெண்டும் வேறுன்றாரு. அது வேற சிவம், இது வேற சிவையான்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு தெரியணுன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆய்வு பண்ணினா தான் தெரியும். இந்த மாதிரி வேற ஒரு சிவம் இருக்குதா, அந்த மாதிரி சிவம் சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்லாம் ஒரு தனி ஆய்வுகள் பண்ணும். அதான் பேசுவார். புரியுதில்லை இப்போ இதெல்லாம் உங்களுக்கு? ரொம்ப முக்கியம் இந்த இது. வள்ளலார் இந்த மாதிரி வேறு எந்த சித்தரும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுக்கல. பேசுவார், பேசும் இடம், பேசப்படும் இடம். செய்வார், செய்யும் இடம், செய்யப்படும் இடம். என்ன செய்கிறாங்க, என்ன செய்கிறது, எங்கே செய்கிறாங்க, எந்த இடத்துக்கு உட்பட்டு செய்கிறாங்க அப்படின்றது இது. செய்வார், செய்யும் இடம், செய்யப்படும் இடம். அல்லது இது வந்து செயல்படுகின்ற இடம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். எந்த இடத்துல வந்து செயல்படுது, எந்த அருள் செயல்படுது, இல்லை எந்த இடத்துக்குரிய செயல்பாடுகள் நம்ம கொண்டு இருக்கிறோம், செய்யப்படுகின்ற செயல்பாடுகள்னு சொல்கிறது. செய்வார், செய்யும் இடம், செய்யப்படும் இடம். ஆக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஒவ்வொரு ஆக்ஷனும் வந்து எந்த இடத்துக்குரியதாக இருக்குது? அருட்பெரும் ஜோதி. அப்போ அது இடம் வந்து வேறு, அதுக்குரிய செயல்பாடுகள், அதுக்குரிய ஆக்ஷன்கள். அப்புறம் நடப்பார், நடக்கும் இடம், நடக்கப்படும் இடம். நடப்பார் என்பது இங்கே வந்து எந்த பாத்தில் நம்ம வந்து செயல்பட்டு போகிறோம், எந்த வழியில், துறை இது வழி இதுன்றாலே. அப்போ எந்த வழியில் நீங்கள் நடக்கிறீங்க? சன்மார்க்க வழியில் நம்ம நடக்கிறோம். அப்போ சன்மார்க்கத்துக்கு ஒரு தனி இடம் இருக்கு இல்லையா? அது அப்படி எடுத்துக்கலாம். இதை நடப்பார், நடக்கும் இடம், நடக்கப்படும் இடம். இப்போ நம்ம எங்கேருந்து நடக்கிறோன்னா அஞ்ஞான வெளியிலேருந்து நடக்கிறோம். அருள் காரியப்பட்டு அஞ்ஞான வெளி கரைஞ்சி போச்சுன்னா அப்புறம் எங்கேருந்து நடப்போம்? அடுத்த வெளியிலேருந்து நடப்போம். இப்போ அது ஒரு பராபரை வரைக்கும் அது கரைச்சிருச்சுனாக்கா நம்ம பராபரையிலேருந்து அங்கிட்டு நடப்போம். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த இடத்துலேருந்து அது வந்து நடக்கப்படுது, அப்படி நடந்து செல்கிறோம் அப்படின்றது. ஓகே, விடுவார், விடுமிடம், விடப்படும் இடம்.
இதை எப்படி பொருள் செய்வது? விடுவார், விடும் இடம், விடப்படும் இடம். எங்கேருந்து நீங்கள் விடுறீங்க, எங்கேருந்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்றது ஒரு பொருள். விடப்படும் இடம், நம்ம எங்கே கொண்டு போய் எல்லாம் விடப்படணுன்னாக்க, எங்கே கொண்டு போய் சேர்க்கப்படணுன்னாக்க, அதனால தான் இந்த சேர் அப்படின்ற ஒரு சொல்லை வந்து வள்ளலார் பயன்படுத்தியிருக்கிறார். பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய முத்தர்கள் சித்தர்கள் மற்றும் சேர் இடமாம் இது பாரின்னு. சேர் எல்லாம் எங்கே கொண்டு போய்க்கணும்? துடிசேர் எவ்வுலகும் எத்தேவரும் சுத்த சிவ சன்மார்க்கம் பெற்றிடுதல் வேண்டும். அப்போ எல்லாரும் எங்கே போய் சேரணுன்னா சுத்த சிவசன்மார்க்கம். அப்போ சேருகின்ற இடம் அப்படின்னு எடுத்துக்கணும். அங்கே கொண்டு தான் எல்லாரும் விடப்படணும், அங்கே போய் சேர்க்கப்படணும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். அடுத்து நினைப்பார் நினைக்கும் இடம், நினைக்கப்படும் இடம். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து. அப்போ எங்கே நினைக்கணும், எங்கேருந்து நினைக்கிறோம்? இப்போ மனதிலேருந்து நம்ம நினைக்கிறோம். அதனால தான் இறைவன் நமக்கு மனதை கொடுத்துருக்குறான். ஏன்னாக்கா நீ அவனை நினைக்கிறதுக்கு அது ஒரு வேணும். நினைவால் தான் இறைவனை நம்ம என்ன செய்ய முடியும்? வசப்படுத்தணும். லா ஆஃப் அட்ராக்ஷன் இன்றைக்கி ஆங்கிலத்தில் வந்து சொல்கிறாங்க. மனம் எதை விரும்புகின்றதோ, மனம் எதை ஆழமாக சிந்திக்கின்றதோ அதை என்ன செய்யணும்னாக்க இழுக்கக்கூடிய தன்மை அந்த மனதுக்கு உண்டுது. அப்போ நினைப்பார் நினைக்கும் இடம், அஞ்ஞான வெளியிலேருந்து நினைக்கலாம், சப்கான்ஷியஸ்லேருந்தும் நினைக்கலாம், உயிரிலிருந்தும் நினைக்கலாம், பக்குவப்பட்டு ஆன்மா காரியப்பட்டுச்சுன்னா ஆன்மா நிலையிலிருந்தும் நினைக்கலாம். இப்போ வள்ளலார் கருவிலே வந்து அவர் கலந்ததுனால அவருடைய நினைப்பு எங்கேருந்து நினச்சிருப்பார்? ஆன்மா நிலை, ஆன்மாவிலேருந்து அவரோட நினைப்பு இருந்திருக்கும். இல்லைங்களா? இப்போ சாதாரண நமக்கெல்லாம் ஆன்மா கருத்து இருந்தாக்க நம்ம அந்த இடத்துலேருந்து நினைக்க முடியாது. எப்போ அருள் ஆன்மாக்குள்ளே வந்துருச்சோ அப்போ நம்மளோட நினைப்பு என்ன ஆயிரும்? பதவி உயர்வு மாதிரி ஆயிடும், இன்னும் மேன்மைப்பட்டுரும். அப்போ ஆன்மாவிலேருந்து கூப்பிட்றதுக்கும் மனதிலேருந்து கூப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்போ வல்லார் ஒவ்வொரு வினாடியும் கூப்பிடும்போது கடவுள் உடனே ஏன் மகனேன்னு உடனே கேட்குறாராம் உள்ளுக்கு இருந்து. அவர் எங்கேருந்து கூப்பிட்றாரு? ஆன்மாவில் இருந்து கூப்பிட்றாரு. அதான் ஏன் என்பார், அதாவது கூப்பிட்டாலும் ஏன் என்பார் வேறில்லை, நான் அன்பால் கூவுகின்றேன், என்பால் ஏன் என்பீர்வார். ஆமாம், ஆன்மா நிலையிலேருந்து கூப்பிடும். உடனே உங்களுக்கு வந்து ஆன்சரு கிடைச்சிடும். ஏன்னா இடம், எந்த இடத்துலேருந்து நம்ம இது பண்ணுறோம் அப்படின்றது. இப்போ நம்ம அஞ்ஞான வெளியில் இருக்காது, எந்த தொடர்புமே இல்லை. புலன்கள் மூலிமா அதை வந்து நம்ம ரிசீவ் பண்ண முடியல. அந்த ஓசை கேட்கல, அந்த சுவை கேட்கல, அந்த வாசம் நமக்கு கிடைக்கல, தொட முடியல, இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் எல்லாமே அஞ்ஞான வெளியில் இருக்கிறதுனால எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகிருக்குது. ஆன்மா நிலையில் இருந்தாக்கா எல்லாம் கனெக்ஷன் வந்துடும். அதுதான் நினைப்பார் நினைக்கும் இடம், நினைக்கப்படும். அதே மாதிரி விசாரிப்பார் விசாரிக்கும் இடம், விசாரிக்கும் இடம், விசாரிக்கப்படும் இடம். இப்போ சத்து விசாரணை இருக்கு இல்லையா? ஏன் வள்ளலார் அந்த சத்து விசாரணைன்னு சொல்கிறார்? ஏன்னா இதுக்கு முன்பு உள்ள வேதங்களில் வந்து விசாரணை என்று சொல்லி இருக்குது. விசாரணை மூலியமாக ஒரு அருள் காரியப்பட்டு இருக்குது. அந்த காலத்தில் வந்து வேதாந்தமெல்லாம் விசாரணை மார்க்கம். வேதாந்தத்தில் வந்து யாரும் வாசி பயிற்சியெல்லாம் செஞ்சதாக காணும். அவங்க விசாரணை மார்க்கத்திலே உள்ளுக்கு வந்து அருள் காரியப்பட்டு அவங்கள இயக்கி உருக்கி கொண்டு போய் எங்கே சேர்த்துருக்குனாக்கா பராபரை வரைக்கும் சேர்த்துருக்குது. அதுக்குரிய பாடங்கள்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ விசாரிப்பார் விசாரிக்கப்படும் இடம். இப்போ நமக்கு இன்னொரு விசாரணை வந்துருச்சு. வள்ளலாருக்கு பிற்பாடு சொல்கிற இடம் வந்து மாறிப்போச்சு. இப்போ மாறி போனோடனே இவர் என்ன சொன்னார்? சத்து விசாரணைன்னு சொன்னார். சத்து விசாரணைன்னா என்ன அர்த்தம்? சத்துன்னா உண்மை. அப்படியும் எடுத்துக்கலாம். சத்து விசாரணை என்பது உண்மை விசாரணை. ஏன்னா எல்லாமே பொய்த்து போகுது இல்லையா? பொய் நெறி அனைத்தினும் புகுத்தாது என செந்நெறி செலுத்திய சிச்சபை சிவமேன்னு சொல்கிறாரு. அப்போ உண்மையை நீங்கள் வந்து விசாரணை செய்யணும். எது உண்மை அப்படின்னு நீங்கள் தேடும். அப்போ விசாரிக்கும் போது எங்கேருந்து விசாரிக்கிறீங்க? எங்கெங்கெல்லாம் இருந்து விசாரிக்கலாம்.
கான்ஷியஸ்லேருந்து விசாரிக்கிறோம் ஆர்டினரி மனம். இப்போ அறிவு கொள்முதல் உள்ளவங்க, ரிசர்ச் பண்ணவங்க, ரிசர்ச் பண்ணாதவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க முடியுமா? அதனால தான் வள்ளலார் என்ன எழுதியிருக்கிறாரு, அறிவு ஒத்தவங்களுடைய விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒன்றுமே படிக்கல, இதெல்லாம் ஒன்றுமே தெரியல, எப்படி போய் அவங்ககிட்ட போய் விசாரணை பண்ணுறது? நீங்கள் கற்று தான் கொடுக்கலாம். கற்றுக் கொடுப்பது வேறு, விசாரணை செய்வது என்பது. ஆமாம். இப்போ சிலவங்க செல்ஃப் விசாரணை செய்யணுன்னா கூட உங்களுக்கு என்ன வேணும்? படிப்பு இருக்கணும், கல்வி இருக்கணும். இந்த 6ஆம் திருமுறையை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இன்னும் போக போக என்ன செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும்? விசாரணை உங்களுக்குள்ளே இன்னும் நீங்கள் டீப்பாக போய்கிட்டே இருக்க முடியும். ஒன்றும் படிக்கல, விசாரணை செய்யணும், என்னத்தை விசாரணை பண்ணுறது? இப்போ நீங்கள் ஒரு கவியை படித்தாதானே அதுக்குள்ளே விசாரணைக்கு போக முடியும். அல்ல ஒரு தலைப்பு ரீதியில் போனீங்கன்னாக்க நீங்கள் விசாரணை பண்ண முடியும், என்ன தலைப்பை எடுத்துக்கொண்டீங்கன்னு. அல்லது இந்த நூலை நல்லா படித்தவங்க ஒரு 4 பேர் இருந்து சேர்ந்து விசாரணை பண்ணால் தானே இப்போ டக்குன்னு எடுத்து கொடுக்கணும். ஓ, இந்த கருத்து நான் என்னால் ஏற்றுக்க முடியாது, இந்த இடத்துல இந்த பாடல் இந்த மாதிரி சொல்லுது அப்படின்ற ஒரு டைலாக் நம்ம வச்சு வாதிட முடியும். 4 பேர் சேர்ந்து 4 பேருக்கும் ஒன்றும் தெரியாதவங்களை வச்சுக்கிட்டு விசாரணை பண்ணால் என்ன விசாரணை பண்ண முடியும்? அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அப்போ அந்த கருத்தெல்லாம் சரியாக ஆகிட முடியுமா? அந்த கருத்து சொன்னாலும் அந்த கருத்து அக்செப்டபிளா, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா, அது உண்மைதானா, சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்றத யார் வெரிஃபை பண்ணுறது? எந்த நூலை வச்சு வெரிஃபை பண்ண போகிறீங்க? இப்போ இதெல்லாம் ஒரு இது இருக்குது இல்லையா? அதுதான் விசாரணை என்பதில் விசாரணை செய்வது அதுலேயும் வள்ளலார் சொல்கிறாரு, விசாரிப்பவர், விசாரிக்கும் இடம், விசாரிக்கப்படும் இடம். எதை விசாரிக்கப்படுறாங்க? எதை பற்றி விசாரிக்கப்படணும்? அருட்பெரும் ஜோதியை தொட்டு விசாரணை பண்ணிங்கன்னா அது சத்து விசாரணை. மற்றதெல்லாம் பண்ணினீங்கன்னா அது அசத்து, ஏன்னா அது உண்மை இல்லை. அதுதான் சத்து விசாரணை அப்படின்னு சொன்னார். அப்போ விசாரணை பண்ண என்ன கிடைக்கும்? என்ன லாபம் வரும்? தெளிவு கிடைக்கும். நீங்கள் விசாரணை பண்ண அருளும் காரியப்படும். இந்த அருட்பெரும் ஜோதியும் காரியப்பட முடியும். விசாரணை மார்க்கத்திலையும் இது காரியப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அடுத்து துணிவார் துணியும் இடம், துணியப்படும் இடம். எந்த இடத்துலேருந்து துணிவாக இருக்கிறாங்க? இப்போ நம்ம அஞ்ஞான வெளியிலேருந்து துணிவாக இருக்கிறோம். அதே ஆன்ம நிலையிலேருந்து துணிவாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ சித்தர்கள் அவங்க நிலையிலேருந்து அவங்க துணிவாக இருக்கிறாங்க. எல்லா வெளிகளும் இருக்கிறவங்க எல்லாருமே துணிவாகவே இருந்து துணிவாக அவங்களுடைய வேதத்தை பறைசாற்றுவாங்க. இப்போ வள்ளலாரும் துணிவாக இருந்து எங்கேருந்து சொல்கிறாரு? எந்த வெளியிலேருந்து சொல்கிறாரு? எங்கேருந்து துணிஞ்சி இவர் இந்த வேதத்தை கொடுக்குறாரு நமக்கு? பெருவெளியிலேருந்து சொல்கிறாரு. ஸோ அதனால் துணிவு எந்த இடத்துலேருந்து நமக்கு ஏற்படுகின்ற துணிவு. இப்போ நம்ம எல்லா மதங்களையும் எல்லா சமயங்களையும் விட்டுட்டு நம்ம துணிவாக எதை பிடிச்சிட்டு இருக்கிறோம்? அஞ்ஞான வெளியிலேருந்து நம்ம துணிவாக இருக்கிறோம். போதுமா? கெப்பாசிட்டி போதுமா? அஞ்ஞான வெளியிலேருந்து துணிவாக இருந்தால் டிஃபைன் பண்ண முடியுமா? நமக்கு பத்தாது. ஏன் சில மத தலைவர்களெல்லாம் அடி வாங்கி செத்து போனாங்க சொல்லுங்க? ஏன்னா இடம் மாறி போச்சு. இடம் அவங்க மற்றவங்களை வெல்லுகின்ற அளவுக்கு இவங்களுடைய எல்லை போகலை. அதனால தான். ஏன்னா அந்த முழுமையான இடத்துக்கு அவங்க போயிருந்தாங்கனாக்க கண்டிப்பாக அதை அவங்க யாரும் இவங்களை torture பண்ணலாம் முடியாது. அப்படி torture பண்ணால் என்ன ஆகிடுவாங்க? அதை எஃபெக்ட் பண்ணும். அவங்கள யார் torture கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அதை எஃபெக்ட் பண்ணுறோம். இவங்களோட வெளிகள் பூரணம் இல்லாதனால டைரெக்டாக இவங்க எஃபெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஜீசஸ்லாம் அதை தான் கடவுள் என்னை கைவிட்டுட்டான்னு சொன்னதுக்கெலாம் இதான் காரணம். ஏலோலி இல்லாமான்னு கடைசியில் சொன்னதுக்கு இதான் காரணம். அந்த ஃபுல்னஸ் அவங்களால அடைய முடியல. ஒரு ஆன்ம நிலையில் உள்ளவங்களை யாரும் torture பண்ண முடியாது. பூரணம் இல்லை. அதனால தான் அவங்க கல்லை விட்டு அடிச்சிருக்கிறானுங்க. அதனால தான் குருசிஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. ஆற்றல் உள்ளவங்களெல்லாம் குருசிஃபைட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆமாம்.
ஓகே, துணிவார் துணியும் இடம் முடிச்சு. அடுத்து தூண்டுவார் தூண்டப்படும் இடம், தூண்டும் இடம் தூண்டப்படும் இடம். எங்கிருந்து எதை தூண்டுகின்றோம்? தூண்டாத மணி விளக்கே அப்படின்னு சொல்கிறாங்களே, எது தூண்டாத மணி விளக்காக இருக்குது? பெருவெளி. தூண்டப்பட வேண்டியதில்லை. இப்போ நம்ம என்ன அஞ்ஞான வெளியில் இருந்துக்கிட்டு எதை தூண்டுறோம்? இப்போ பாருங்க, அகம், நீங்கள் அந்த வட்டத்தை பாருங்கள், அகம் அகப்புறம், புறம் புறப்புறம். இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கிறோன்னா புறத்தில் இருக்கிறோம். மனதில் இருந்துக்கிட்டு நம்ம என்ன தூண்டுறோம்? அகத்தை வந்து தூண்டுறோம். ஏன்னா அகத்துக்குள்ளே என்ன இருக்குது? அருட்பெரும் ஜோதி கலந்து கலவாமல் இருக்கிறாரு. அப்போ நம்ம அகத்தில் இருந்துக்கிட்டு இல்லை, புறத்தில் இருந்துக்கிட்டு அகத்தை தூண்டுறோம். அப்போ அகத்தை தூண்டும் போது இதுக்கு முன்பு உள்ளவர்களும் தூண்டி இருக்கிறாங்க. அப்போ எதை தூண்டி இருக்கிறாங்க? பராபரை வரைக்கும் தூண்டப்பட்டிருக்குது. பராபரை வரைக்கும் அவங்க அந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம சன்மார்க்கம் வந்து எது வரைக்கும் தூண்டப்படுதுனாக்க, எதை தூண்டப்படுதுனாக்க பெருவெளியில் இருக்கிற அருட்பெரும் ஜோதியை வந்து தூண்டப்படுது. இடம் பார்த்தீங்களா வித்தியாசப்படுது, எதை தூண்டுறோன்னு. அப்போ மந்திரமும் என்ன ஆகும்? மந்திரமும் மாறி போகும். நீங்கள் பழைய மந்திரம்லாம் போட முடியாது. நீங்கள் இப்போ ஏன் நம்ம அருட்பெரும் ஜோதி சொல்கிறோன்னா, நம்ம தூண்டுறோம் எதை? 5 உயிரொழித்து கொண்டதை வந்து தூண்டுறோம்னா எந்த இடத்துக்குள்ளே தூண்டுறோம்? ஆன்மாவை வந்து தூண்டுறோம். ஏன்னா ஆன்மா, நம்மளோட ஆன்மா எப்படி இருக்குது? ஏன்னா இந்த மந்திரம் போடும்போது தான் ஆன்மாவுக்கு என்ன உண்டாகும்? வெளிச்சம் உண்டாகும். அதான் தூண்டுவார் தூண்டப்படும் இடம் அப்படின்னு சொல்லு. தூண்டுவார் தூண்டும் இடம் தூண்டப்படும் இடம். ஆன்மாவை நம்ம போய் தூண்டுறோம். ஆன்மா தான் பிரகாசமாகணும். தூண்டப்படும் இடம் என்பது பெருவெளிக்குரிய ஒளியை தூண்டப்படுது. அடுத்து அறிவார், அறியும் இடம் அறியப்படும் இடம். இப்போ வள்ளலார் வந்து சித்தர்கள் எதை அறிந்தார்கள்? அறிவார். எதை அறிந்தார்கள்? எங்கிருந்து அறிந்தார்கள்? அவங்க ஆன்மா நிலையிலிருந்து அறிந்தார்கள். எதை அறிந்தார்கள்? பெருவெளியை அறிந்தார்கள். இப்போ மத தலைவர்கள் எதை அறிந்தார்கள்? பெருவெளி பராபர வெளியை அடைந்தார்களா? இல்லையே. அப்போ அறிவு அவங்களுக்கு என்ன ஆயிரும்? வேறு வெளிகள்னும் போது அறிவும் என்ன ஆகிடும்? அறிவு கண்டிப்பாக கம்மியாயிரும். ஏன்னா பெருவெளின்னும் போது, பராபர வெளின்னும் போது எத்தனை அறிவு? 10 அறிவு. அப்போ 10 அறிவு கொண்டதை வந்து அறிந்திருக்கிறாங்க. யாருன்னா சித்தர்களெல்லாம் அறிந்திருக்கிறாங்க. அறிவார் அறியும் இடம். ஆன்ம நிலையிலேருந்து அவங்க வந்து அறிந்திருக்கிறாங்க. அவங்களாம் மனநிலையிலேருந்து அறியல. இப்போ இன்றைக்கி நிறையா சித்தர் வழிபாடு செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் ஆன்ம நிலைக்கு யாரும் போக முடியல. ஆன்ம நிலையிலேருந்து யாரும் அந்த பராபர வெளியை வந்து அறிய முடியல. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு பராபர வெளி இருக்குது என்பதே கூட தெரியாது. இப்போ நாங்களாம் சித்தர் மார்க்கத்துலேருந்து வரும்போது எத்தனையோ 17 வருஷத்துட்டு இருந்தோம். எங்களுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வெளியில் இருக்கிறாங்கன்றதே எங்களுக்கு தெரியாது. வள்ளலாரோட இது படித்த பிற்பாடு தான், ஓஹோ, சித்தர்களுக்கெல்லாம் பெருவெளின்ற ஒரு உலகம் இருக்குது, அந்த பெருவெளியில் தான் அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்ற அந்த பராபர வெளி தான் அன்னைக்கு பெருவெளி அவங்களுக்கெல்லாம். இப்போ வள்ளலார் எங்கே போயிருக்கிறாரு? வள்ளலார் எந்த வெளியை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, அவர் எதை அறிந்திருக்கிறாரு அப்படின்னா அருட்பெரும் ஜோதியை அறிந்திரு. அதான் அறிந்தானை, அறிவுக்கு அறிவான் ஆணை, அருட்பெரும் ஜோதியின் ஆணைன்னு. அப்போ அறிவில் என்ன ஆகுது? இது வேறுபடுகிறது. அப்போ அறிவார் அறியுமிடம். ஓகே, அறியுமிடம். அறிவிலே வந்து எல்லாவற்றையும் பாரு. 10 அறிவு வந்து ஒரு எல்லை வரைக்கும் தான் அறியும். 12 அறிவு வரும்போது தான் இன்னொரு எல்லையை அறியும். அப்போ கீழே உள்ள அறிவுக்கு அந்த அறிவு 10ஆவதுனால அது ஒரு எல்லையை வந்து அறியும். அப்போ அந்த மனிதர்களும் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் அறிந்திருப்பாங்களா அப்படின்னா அறிய முடியாது. இப்போ பிரம்மா விஷ்ணு ருத்ரன்லாம் வந்து பராபரை அறிய முடியுமானா அறிய முடியாது. அதுதான் வள்ளலார் என்ன பல இடத்த சொல்கிறாரு, இது வேதங்களை எதுவுமே அறியாது. அருட்பெருஞ்சோதி எந்த வேதங்களும் அறியாது, யாரும் அறியும். அதான் தேவர்களும் முத்தர்களும் சித்தர்களும் யாவரும் பெற்றிடா இயல் என கழித்தனேன்னு சொல்கிறது. இது அறிய முடியாது. அப்போ இதுக்குரிய அறிவு காரியப்பட்டால்தான் அறிய முடியும். இப்போ அறிவார் அறியும் இடம் அறியப்படும் இடம். வள்ளலார் ஒன்றி தான் அருட்பெரும் ஜோதியை பற்றி அறிந்த முதல் மனிதனாக நம்ம வந்து பார்க்க முடியும்.
ஏன்னா வள்ளலாருக்கு முன்பு உள்ளவங்க யாரும் அருட்பெருஞ்சோதியை ஸ்பெசிஃபிக்காக தனித்துவமாக யாரும் சொன்னதும் இல்லை. எல்லாம் பரசிவத்தையும் பராபரத்தையும் தான் அவங்க வந்து பேசிட்டு போயிருக்கிறாங்க. வள்ளலார் ஒருவர் தான் இந்த 19ஆம் நூற்றாண்டில் அவர் அறியப்பட்ட இடம் வந்து அருட்பெரும் ஜோதி. அதனால தான் இது வந்து தனி என்று சொல்கிறாரு. அதாவது பிரிக்கும் போது என்ன எப்படி யூஸ் பண்ணுறாரு, தனி வெளி, தனி அமுதம், தனி அறிவு, தனி அனுபவம் அப்படின்னு தனித்தனின்னு அது பிரிக்கிறார். அது அறியப்படும் இடம் வந்து அருட்பெரும் ஜோதி. ஓகே, அடுத்து அனுபவிப்பார். இது வந்து அனுபவிப்பார். இப்போ சித்தர்களுடைய அனுபவமும் மத தலைவர்களுடைய அனுபவமும் எல்லாமே வேறுபடும், எல்லாம் ஒன்று கிடையாது. இந்த அனுபவம் என்ற தலைப்பில் நீங்கள் போனீங்கன்னா பல விஷயங்கள் இந்த 6ஆம் திருமுறைக்குள்ளேருந்து எடுக்கலாம். இந்த அனுபவமும் எல்லாம் வேறுபடும். இது இப்போ அஞ்ஞான வெளியிலேருந்து அஞ்ஞான வெளிக்கும் அனுபவம் இருக்குது. அஞ்ஞான வெளியிலேருந்து வர அனுபவம் பூரா உண்மையா பொய்யா? மனம் பொய்ன்னா அதில் வர அனுபவமும் பொய். இப்போ ரொம்ப பேர் வந்து மனதில் வந்து அனுபவத்தெல்லாம் பேசிட்டுது, உனக்கு என்ன அனுபவம், உனக்கு என்ன அனுபவம்னு அனுபவம் பேசிகிட்டு இருக்கோம். என்ன அனுபவம் பேசி என்ன பண்ணுறது? நம்ம தூங்கி எந்திரிக்க போகிறோம். நம்மளை எது ஆட்சி செய்யுது? சூரிய சந்திரன் நம்மளை ஆட்சி செஞ்சிட்ருக்கு. இந்த மனம் போய் தூங்குது, அப்புறம் எந்திரிச்சுது. அப்போ என்ன வெளி? அஞ்ஞான வெளி. அஞ்ஞான வெளியில் வர அனுபவம் கதைக்காகுமா? பராபர வெளி அனுபவமே இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? பொய்த்து போச்சு. அந்த அனுபவம் நித்தியம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இனிமேல் நித்தியமான அனுபவம்னா எந்த வெளியை நம்ம அடைஞ்சாகணும். அதனால் தான் அனுபவம் இதுக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. எந்த அனுபவமும் நம்ம ஏற்றுக்கொள்கிறதும் இல்லை. எல்லாம் பொய் அனுபவம். யாரும் அனுபவம் சொன்னால் நான் அந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் பொய் அனுபவமாக பராபர வரைக்கும் பொய்த்து போயிடுச்சுன்னா அந்த சித்தர்களே திருப்பி வந்து பிறந்து உண்மையான அனுபவம் பெறணும் அப்படின்றது. அதான் திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க. சிவஞான நிலைன்னும் போது என்ன ஆகுது? வேறுபடுது. அடுத்து சிவ அனுபவம் விளங்க. அப்போ சிவ அனுபவம் விளங்கும் போது இந்த அனுபவம் வேறு, அவங்களுடைய அனுபவம் வேறு. அது பரசிவம், இது சுத்த சிவம். வள்ளலார் பேசுகிறது சுத்த சிவம். அப்போ சுத்த சிவத்தோட அனுபவத்துக்கு எந்த அருள் காரியப்படணும்? மூலாதார அருள் காரியப்படணுமா? அந்த அருள் ஜீவகாருண்யத்தில் மட்டும்தான் பெற முடியும். அதில் வர அனுபவம் தான் உண்மை அனுபவமாக போகுது. ஆக அனுபவிப்பார், அனுபவிக்கும் இடம், அனுபவிக்கப்படும் இடம். எங்கே உள்ள அருளை, எங்கே உள்ள உலகத்தை, எங்கே உள்ள இன்பத்தை வள்ளல் பெருமான் அனுபவித்தார். வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் சொல்கிறார் இல்லையா? நான் பெற்ற இன்பம் பெருக வையகம்ன்றார் இல்லையா? அப்போ அது எந்த இடத்துல உள்ள அனுபவம்? பெருவெளிக்குரிய அனுபவம். அப்போ யார் முதல் மனிதனாக அந்த அனுபவத்தை பெறா? வள்ளலார் தான் அனுபவம். இப்போ சித்தர்கள்னு சொன்னீங்களா, சித்தர்களோட அனுபவம் எது? பராபரை உலகத்தினுடைய அனுபவம். அது மறுக்கலாம், அதுக்கும் அனுபவம் இருக்குது. அதே மாதிரி இப்போ மதத்தலைவர்கள் எடுத்துக்கிட்டாலும் அதுவும் அனுபவம். என்ன அவங்க சொல்லிவிட்டாங்கனாக்கா இதுதான் கடைசி அனுபவம், இதுக்கு மேலே அனுபவம் இல்லைன்னு பேசிவிட்டாங்க. இதுக்கு மேலே இன்பம் இல்லை, இதுதான் முடிவு. அப்படி பேசினதால தான் இன்றைக்கி மதத்தை பிடிச்சவங்க அதுலேருந்து வர்றதுக்கு, ஏன்னா அதான் சொல்லிருச்சு, இதுதான் கடைசின்னு சொல்லிட்டாங்களே, இதுதான் முடிவுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்பிக்கொண்டு அதையே பிடிச்சிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அதுக்கு தான் அவர் பாடம் சொன்னார், கூறுகின்ற சமயம் எல்லாம் மதங்கள் எல்லாம் பிடித்து கூவுகின்றார்னு சார். பிடித்து அதை என்ன செஞ்சிட்டாங்க? பிடிச்சிக்கிட்டு இது பெஸ்ட்டு, இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, நம்மளோட மதம் தான் பெஸ்ட்டு அப்படின்னு பிடிச்சிக்கிட்டு கூவுகின்றார். பலனொன்றும் கொண்டார். நீருகின்றார் மண்ணாகி நாறுகின்றார். பிகாஸ் அந்த பிடிப்பு. அப்போ பிடிப்பு எப்போ விடுவாங்க? யார் விட முடியும் சொல்லுங்கள்? சாதாரண விஷயமா பிடிப்பை வந்து விடணும் அப்படின்னாக்க தொட்டு வந்த ஒரு மரபு. அந்த மரபை வந்து நீங்கள் விடணுன்னாக்க உங்களுக்கு நிறையா தெளிவு உங்களுக்கு கொடுத்தாகணும். தெளிவு இல்லைன்னா பயம் வந்துடும். ஸோ அனுபவிப்பார், அனுபவிக்க இடம், அனுபவிக்கப்படும் இடம். இந்த அனுபவம் தான் முடிவான அனுபவம், இதுதான் உண்மையான அனுபவம். அடுத்து நிரந்தரமான நித்தியமான அனுபவம். வேறு எந்த அனுபவமும் பேசப்படக்கூடாது. எனக்கு இது கிடச்சிது, அது கிடச்சிது, நம்ம எல்லாம் கிடச்சி செத்து போனால் அப்புறம் திருப்பி பூமின்னு தானே வரப்போகிற.
அப்போ அனுபவம் என்னத்துக்கு பேசணும்? லாஜிக்காக இல்லைங்களா? எந்த அனுபவம் பெற்றாலும் நம்ம திருப்பி பூமிக்கு வந்தால் அப்புறம் நீ எதுக்கு அனுபவம் பெறுற? அப்போ பெற்றால் எந்த அனுபவம் பெறணுன்னாக்க சிவ ஞான நிலை விளங்க சிவ அனுபவம், அந்த நிலைக்குரிய அனுபவம், பெருவெளிக்குரிய அனுபவம் பெறணும்னா அருள் காரியப்பட்டால் ஒளி அது கிடைக்காது. அருளோட பெற்றால் ஒளி அது நமக்கு கிடைக்காது. முதலிய எவ்விடங்களிலும் எக்காலத்தும் விளங்குகின்றதென்று அறிய வேண்டும். இப்படி மேலே சொல்லப்பட்டதெல்லாம் எவ்விடங்களிலும் எக்காலத்தும் விளங்குகின்றது. எக்காலத்தும் இந்த அமைப்பு இருக்குது, எல்லா காலத்திலும் இது இருக்குது. ஆனால் இது கொடுக்கல. எல்லா காலத்திலும் இருக்குது, ஆனால் எல்லா காலத்துக்கும் இந்த வெளியை அனுபவத்தையோ அறிவையோ மேலே சொல்லப்பட்ட எதையுமே அது கொடுக்கல. கொடுக்காம வச்சிருந்து கடைசியாக யாருக்கு கொடுத்துச்சுன்னா வள்ளலாருக்கு கொடுத்துச்சு. இனி உலகத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு இருக்குது. என் போலி உலகம் பெறுதல் வேண்டுவனேன்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ ஃப்யூச்சரில் வந்து இது எல்லா உலகத்தில் உள்ளவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு இருக்குது. இப்படி தான் அருள் இவ்வண்ணமாக விளங்குகின்றது என்று நம்ம அறிய வேண்டும். இது ஒரு சரியான தெளிவான ஒரு விஷயம் தெரியுங்களா? இந்த வள்ளலார் நமக்கு இந்த இதை கொடுத்ததை, அந்த அருள் எவ்விடத்து விளங்குகின்றது என்று அறிய வேண்டில், எந்த இடத்துல அந்த அருள் விளங்குகின்றது என்று இடத்துக்கு இடம் அது மாறுபட்டு அந்தந்த யார் யார் எப்படி எப்படி வழிபடுறாங்க, எதை எதைகிட்ட கேட்குறாங்க, எதை எதை நோக்குறாங்க, எதை எதிட்ட விளங்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது விளங்குது. இப்படி எடுத்துக்கிட்டாக்கா இந்த உலகத்திலே எடுத்துக்கிட்டாலே இப்போ முதல்ல நம்ம அருட்பெருஞ்சோதிகிட்ட வந்து வேண்டுறதோ கேட்குறதோ வந்து இப்போ தான் ஒரு 19ஆம் நூற்றாண்டு முன்னுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு யாருக்குமே கிடைக்கல. இனிமேல் வர பிறக்கிறவங்க இப்போ இருக்கிறவங்க இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கிட்ட அருளை பெறுவதற்கு முயற்சி செஞ்சு அருளை பெறணும். அந்த அருள் எதனால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டும். இல்லைங்களா? வேறு வழியில் அதை பெற முடியாது. ஜீவகாருண்யத்தில் தான் பெற முடியும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் அருளை பெறக்கூடும் என்பது எப்படி என்று அறிய வேண்டில் அருள் என்பது கடவுள் இயற்கை விளக்கம் அல்லது கடவுளுடைய தயவு. ஜீவகாருண்யம் என்பது ஆன்மாக்களின் இயற்கை விளக்கம் அல்லது ஆன்மாக்களுடைய தயவு. இதனால் ஒருமை காரணமாகிய சிறிய விளக்கத்தை கொண்டு பெரிய விளக்கத்தை பெறுதலும் சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை பெறுதலும் போல் என்று அறிய வேண்டும். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சிக்கிங்கன்ற மாதிரி சொல்கிறார். சிறு விளக்கத்தை கொண்டு பெரு விளக்கத்தை பெறுங்க, சிறு தயவை கொண்டு பெருந்தயவை பெறுங்கன்ற. ஏன்னா பெரிய விளக்கம் யாருக்கிட்ட இருக்குது? எல்லாம் பெற்ற விளக்கமதாய் 15ஆவதுல இருக்கும் விளக்கம். ஆமாம், சின்னது போட்டு பெருசாக நீங்கள் பெற்றுக்கங்கன்னு சொல்கிறார். 15ஆவது பாடல் எடுத்து பாருங்கள். அந்த விளக்கம் எத்தனை வகை விளக்கம் இருக்கு? பதி விளக்கத்தில் வரும். அட்டகம் முடிஞ்சு பாருங்க. பல வகை விளக்கங்கள் சொல்கிறாரு பாருங்க. அதில் சீராட எல்லாம் பெற்ற விளக்கமதாய், எல்லாம் பெற்ற எல்லா விளக்கமும் பெறக்கூடிய ஒரு விளக்கம் அது திருச்சிற்றம்பலத்திலே தெய்வம் ஒன்றே கண்டு. அப்போ அருட்பெருஞ்சோதியோட அருள்கிட்ட வந்து எல்லா விளக்கமும் உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால தான் முதல்ல சிறு விளக்கத்தை கொண்டு பெரு விளக்கத்தை. அப்போ சிறு விளக்கம் எப்படி நீங்கள் வந்து விளங்கி கொள்ள முடியும்? ஆன்மாக்களின் இயற்கை விளக்கம் அது அல்லது ஆன்மாக்களின் தயவு. இதனால் ஒருமை காரணமாக சிறிய விளக்கத்தை கொண்டு பெரிய விளக்கத்தை பெறுதலும் சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை பெறுதலும் போல் என்று அறிய வேண்டும். சிறிய விளக்கத்தை எப்படி போய் முதல்ல பெறுவீங்க? ஆமாம், ஒருமையின் காரணமாகன்னு சொல்கிறார். மற்ற உயிர்களையும் உங்களோட உயிரும் எல்லாம் ஜீவகாருண்யம் ஒருமையின் காரணமாக உங்களுக்கு அந்த விளக்கம் காரியப்படும்ன்றார். அப்படி ஒருமை வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்க முடியாது. வேறு வகையில் எப்படி விளக்கம் பெறலாம்?
இன்னொரு வகையில் எப்படி விளக்கம்னா, இப்போ நம்ம சத்விசாரணம் பண்ணுறோம் இல்லையா, படிக்கிறோம் இல்லையா, போய் ஒரு குருக்கிட்ட போய் படிக்கிறோம் இல்லையா, அதில் என்ன நமக்கு கிடைக்கும்? விளக்கம் கிடைக்கும். நீங்கள் இன்னும் இந்த விளக்கம் கிடைச்சி அடுத்து நீங்கள் ஒருமைக்கு போய் ஆகணும். எல்லா உயிரையும் ஒருமையாக நீங்கள் மனசில் நினைக்கும் பொழுது அப்போ இன்னொரு விளக்கம் உங்களுக்கு இன்னும் ஆழமாக, முதல்ல கொஞ்சம் விளக்கம் கிடைக்கும், அப்புறம் இன்னும் ஆழமான விளக்கங்கள் கிடைக்கும். ஜீவகாருண்யத்தினால உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். மற்ற உயிர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுற உங்களுக்கு அந்த அருள் விளக்கம் காரியப்படும். அப்போ விளக்கத்தை வந்து 2 கூறாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து புற விளக்கம், இன்னொன்று அக விளக்கம். ஸோ 2 விளக்கத்தில் வந்து புற விளக்கம் வந்து வேறு, அக விளக்கம் வேறு. அகம் என்பது ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய, அதுதான் ஆன்மாவுடைய இயற்கை விளக்கம் சொல்கிறது. இப்போ ஏன் நம்மளாம் சைவமாக இருக்கணும்னாக்க, உங்களுடைய இந்த ஆன்மாவுடைய விளக்கம் உங்களுக்கு காரியப்படணும்னாக்கா, அசைவம் சாப்பிட்டா அந்த விளக்கம் காரியப்படாதுன்றது. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் இது சொல்கிறது. ஆன்மா வந்து காரியப்படாது, ஆன்மா விளக்கம் காரியப்படாதுன்றது. அது புலை சாப்பிட்றவங்களுடைய விளக்கம் வந்து ஆன்மா இயற்கை விளக்கமாக கருதப்படாது அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ உண்மையிலேயே ஆன்மா விளக்கம் நமக்கு காரியப்படணும். இப்போ அகவல் படிக்கிறோம், எல்லாம் விளங்கணும். இல்லை ஜீவகாருண்யம் படிக்கிறோம், எல்லாம் விளங்கணுன்னாக்கா நமக்குள்ளே என்ன காரியப்படணும்? அகம் காரியப்படணும். அகம் காரியப்படலைனாக்கா அனுபவத்துக்கு எதுவுமே வராது. அகம் காரியப்படலைனாக்கா உண்மையான விளக்கமாகவும் இருக்க முடியாது. அதனால தான் இந்த 6ஆம் திருமுறை வந்து எல்லாரும் விளக்க மாட்டாங்க, விளக்கப்பட முடியாது. எல்லாருனாலும் அது எடுத்து சொல்ல முடியாது. அப்படியே மீறி அதை சொன்னாலும் தெளிவான விளக்கமும் தர இயலாது, ஆழமாக போக முடியாது. அப்போ என்ன குறை? இன்னும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் பத்தலை, ஒருமை பத்தலை, ஜீவன்களை நீ மதிக்கலை. அப்போ ஜீவன்களை நீ மதிக்கத்தான் ஆன்மா விளக்கம் நம்ம விட்ட காரியப்படும். ஆன்மா விளக்கம் காரியப்பட்டுட்டு இதை படித்து பாருங்கள், அதோடைய சிறப்பே வேறு, அதனுடைய ஆழமே வேறு, அதோட ருசியே வேறுன்னு கூட சொல்லலாம். அப்போ தொடர்ச்சியாக என்ன செய்ய வேண்டும்? அதை படித்து கொண்டே இருக்கும். இதனால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் சன்மார்க்கம் என்றும் அறியப்படும். சன்மார்க்கம் என்பதுனாக்கா அதோடைய இது ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான். இப்போ தெய்வங்களுக்கெல்லாம் செய்கிறதெல்லாம் கிடையாது. தெய்வங்களுக்கு போயிட்டு பால் ஊற்றுறது, அபிஷேகம் பண்ணுறது, ஆராதனை பண்ணுறது, அதெல்லாம் கிடையாது. இது வந்து உயிர்களுக்கு நீங்கள் செய்வது தான் சன்மார்க்கம் அப்படின்னு சொல்கிறது. அதனால் ஜீவகாருண்ய ஒழுக்கமே சன்மார்க்கம் என்றும் அறியப்படும். ஜீவகாருண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக விளங்கும். அன்பும் அறிவும். அப்போ பாருங்கள், ஜீவகாருண்யத்தோட லாபம் ஏன் வள்ளலார் அன்புன்றாரு? அந்த அன்பு வந்து வேற. அன்பும் சிவமும் என்பது அதனோட எல்லை பராபரை வரைக்கும் தான். ஜீவகாருண்யத்தில் வரக்கூடிய அன்பு தான் அகப்படும் மலையேன்னர். அன்பெனும் பிடியும் அகப்படும் மலையேன். அப்போ அவர் சொல்கிற மலை எது? பெருவழி, அருப்பெரும் ஜோதி. அருப்பெரும் ஜோதி எப்படி அகப்படும்னாக அன்பின் வழியில் அது அகப்படணும். அந்த அன்பு உனக்கு வர்றதுக்கு முதல்ல என்ன பண்ணணுன்னாக்க ஜீவகாருண்யமாக இருக்கணும். கம்பேஷனில் போகும்போது தான் உனக்கு அந்த அன்பு வரும், அந்த உயிர்கள் பால் உனக்கு அன்பு வரும். அந்த அன்பு இருச்சாதான் நீ கடவுளை மடக்க முடியும்னார். அதனால் உபகார சக்தி விளங்கும்னர். இறைவனுடைய சக்தி நமக்கு உதவி புரியும். உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் கூடும். கிரக சக்திகள் நமக்கு இல்லைன்னாலும் இந்த ஜீவகாரணத்தில் போனது உபகார சக்தி நமக்கு வேலை செய்யுன்றார். இறைவனோட சக்தி அது உபகார சக்தி. ஜீவகாரண்யம் மறையும் போது, அது செய்யாமல் இருக்கும்போது, விட்டுவிட்ட பிற்பாடு அறிவும் அன்பும் உடனாக நின்று மறையும். ஜீவகாருண்யம் இல்லைன்னா அறிவும் அன்பும் மறையும்ட்டார். அதனால் உபகார சக்தி மறையும். உபகார சக்தி மறையவே எல்லா தீமைகளும் தோன்றும். இப்போ இது வந்து டைரெக்டாக உள்ள ஒரு லைன், டைரெக்டாக அந்த ஜீவகாரணத்தினால் கொடுக்குற சக்தி. இப்போ ஏற்கனவே உள்ள சக்திகள் நமக்கு எப்படி வேலை செய்யுதுன்னாக்கா எல்லாம் கிரகங்கள் மூலியமாகத்தான் அது வருது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் சக்தி உண்டு.
அந்த சக்திகள் வந்து நமக்கு மறையும் போது அதுங்களுடைய அதுங்கக்கிட்ட பெறக்கூடிய லாபங்கள் எல்லாம் நமக்கு இல்லாமல் போகுது, குறைந்து போகின்றது. அது உச்சம் பெற்று நமக்கு சாதகமாக இருக்கும்போது அதோடைய பலாபலன்கள் நமக்கு கொடுக்குது. இங்கே அருட்பெருஞ்சோதி வந்து கிரகத்தை டச் பண்ணவே இல்லை. இது டைரக்ட் லைனு. நீ ஜீவகாருண்யம் பண்ணால் என்னோட உபகார சக்தி டைரெக்டாக கொடுக்கும். எஸ், ஆமாம். அதில் சாதகம் பாதகம் இருக்குது. இதில் சாதகம் மட்டும்தான் இருக்குது, இதில் பாதகம் வந்து கிடையாது. ஆமாம், இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து உபகார சக்தி. அப்போ நமக்கு கிரக ரீதியில் இல்லைன்னாலும் நம்ம ஜீவகாருண்யத்திலேருந்து இதை பெறுவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஜீவகாருண்யத்தை நம்ம முறையாக செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி, அதனால் உபகார சக்தி மறையும். உபகார சக்தி மறைய எல்லா தீமைகளும் தோன்றும். கிரகத்தினால் அந்த அந்த இது இருந்துச்சுன்னா தப்பிச்சிங்க, கிரக வலு இல்லைன்னா போச்சு. புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம் ஒன்றே என்றும், பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாமை ஒன்றே என்றும் அறிய வேண்டும். பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் டெஸ்டினேஷன் கொடுக்குறாரு. பாவம் என்பது என்ன? ஜீவகாருண்யம் இல்லாமை, ஜீவகாருண்யம் பண்ணாமல் இருக்கிறது தான் பாவம். புண்ணியம் எது என்பது என்னன்னு கேட்டால் ஜீவகாருண்யம் செய்வது, உயிர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம உதவி புரிவதுதான் ஜீவகாருண்யம். அன்றி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும், அதனால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும், இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகால் அறிந்து அடைந்து அனுபவித்து நிறைவு பெற்ற சாத்திய ஞானிகளே மேற்குறித்த பேரின்ப லாபத்தை பெற்று முத்தர்கள் என்றும், அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும். இது வந்து எந்த ரூட்டில் போகிறது? கடவுள் நிலை அடையிறதுக்கு எந்த ரூட், எந்த வழியை நம்ம பின்பற்றோன்னா ஜீவகாருண்யத்தில் போகிறது. யோகம் வேறு, யோகம் அது வேறு, அதுக்குள்ள ரூட்டு வேறு. இது ஜீவகாருண்யத்தில் வேறு. இதில் வந்து சம்சாரிகள்லாம் அதில் இந்த ரூட்டில் போகலாம். அது வந்து போக, ஆமாம், அதில் வந்து தடை இருக்குது. பலகால் அப்படின்னா அது நீங்கள் இந்த ஜென்மம்னு சொல்ல முடியாது. பலகால்னும்போது பல காலங்களாக உழைப்புக்கு எப்படி உழைச்சிங்க, உழைப்பு தெரியாது இல்லையா? நீங்கள் எப்படி உழைச்சிங்கன்னு, ஒவ்வொரு ஆளும் எப்படி உழைச்சாங்கன்னு தெரியாது இல்லையா? அப்போ உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இருக்கு இல்லையா? அதுதான் இங்கே சொன்ன பலகால் அறிந்துன்னர். இதை வந்து விளங்கி கொள்ளணும். இப்போ நமக்கெல்லாம் ஓரளவுக்கு விளங்கிருச்சு, இந்த அருள் வேறு, இந்த அருளை ஜீவகாருண்யத்தில் தான் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் சில பேருக்கு இது கிளியரன்ஸ் இருக்காது. அவங்களாம் மூலாதாரத்துலேருந்து இன்னும் எழுப்புறதை நினச்சிக்கிட்டு சில பேர் இருப்பாங்க. சன்மார்க்கத்தில் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. மூலாதாரத்தில் தான் இது இருக்குது. சித்தர் மார்க்கத்தோடு இதை வச்சு என்ன செய்வாங்க, இணைச்சி பார்ப்பாங்க. அப்போ என்ன இல்லை, தெளிவு இல்லைன்னும். மேபி இந்த ஆண்டு வரைக்கும் தெளிவு இல்லாமல் இருக்கலாம், அப்போ அடுத்த ஆண்டுக்கும் தெளிவு இல்லாமல் இருக்கலாம். இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து அவங்களுக்கு தெளிவு கிடைக்கலாம், யாராவது சொல்லலாம். இல்லைன்னா அவங்களுக்கே அது உணர்த்தப்படலாம். ஒன்றும் உணர்த்தப்படலைன்னு வச்சுங்க, அப்புறம் என்ன ஆயிரும்? இப்போ நமக்கெல்லாம் இவ்வளோ அளவுக்கு தெளியறதுக்கு காரணம் நம்ம பூர்வீகத்தில் முன்பு செய்த தவங்கள் ஒரு பக்கம், அது செய்த ஜீவகாருண்யங்கள் ஒரு பக்கம். இதெல்லாம் தான் நமக்கு இந்த தெளிவை வந்து இவ்வளோ கிளியராக நமக்கு வந்து கொடுத்துருக்குது. ஆதாரத்தோடு நம்ம இதை பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா சில பேருக்கு ஜீவகாருண்யம் இல்லைன்னாக்கா, அவங்க இதெல்லாம் செய்யலைனாக்கா இந்த அளவுக்கு தெளிவு காரியப்படாது. அதுதான் அன்றே ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும், அதனால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும், இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகால் அறிந்து அடைந்து அனுபவித்து நிறைவு பெற்ற சாத்திய ஞானிகள் மேற்குறித்த நிறைவு பெறணும் இல்லையா? தங்கத்தங்கால இருக்கக்கூடாது. அனுபவித்து நிறைவு பெற்ற நிறைவுனா பூரணமாக பெறுறது. சாத்தியம்னாக்கா ப்ராக்டிஸ்னர்னா இருக்கணும். சாத்தியம் யாருக்கு சாத்தியப்படுதோ, சாத்தியம் பெற்றவர்கள், அதான் நிறைவு பெற்ற சாத்திய ஞானிகள். சாத்திய ஞானிகள் அவங்களுக்கு சாதகமாக அது சாத்திய பெற்ற ஞானிகள். அவங்கள மனுஷன் கூட சொல்லலை தெரியுங்களா, அவங்கள ஞானிகள்ன்றார். மேற்குறித்த பேரின்ப லாபத்தை பெற்று முத்தர்கள் என்றும், அவங்க தான் முத்தர்கள் என்றும், அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து. அப்போ அவங்களுக்கு எத்தனை அறிவு வேலை செய்யும்? 12 அறிவு அவங்களுக்கு வேலை செஞ்சிடும். கடவுள் மயம் ஆவார்கள் என்று சத்தியமாக அறிய வேண்டும். அப்போ ஜீவகாருண்ய வழியிலேயே ஒருத்தவங்க வந்து கடவுளை
அடையலாம். இப்போ இது சன்மார்க்கத்தில் இன்னொரு சிக்கல் என்ன இருக்குனாக்கா, இப்போ ஒருத்தர் வந்து ஜீவகாரணத்தில் அடையலான்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் இல்லை தவத்தினால தான் அடைய முடியும், ஏன் தவம் செய்யணும் அப்படின்னு இதை ஒதுக்கிடுவாங்க சில பேர். ஜீவகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தவத்துக்கு வாசி பயிற்சின்னு போயிட்டு அந்த ரூட்டில் அப்படி போய் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுவும் தப்பு தான். இதை டோட்டலாக ஒதுக்கிட்டாலும் இதுவும் தப்பு தான். ஒன்று நீ இந்த ரூட்டை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இதில் நீ முயற்சி பண்ணிட்டு போகணும். ஏன் அதில் எனக்கு போக முடியாது அப்படின்னாக்கா, அதில் உள்ள ரூல்ஸுக்கு எனக்கு சில தடைகள் இருக்குது, சில இது நான் அதுக்கு ப்ரிப்பரேஷன் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமாம், சாத்தியப்படலை. ஆமாம், அப்போ அது தெரியணும். அது இப்போ அந்த மாதிரி நுட்பம் தெரியலனாக்கா இவங்க பாட்டுக்கா வாசி பயிற்சி செஞ்சாலும் அது தப்பு. இது வந்து வாசியில் கிடைக்கிற ஒரு துறை கிடையாது இது. அப்போ அது விளங்கி கொள்ளணும் அவங்க. அப்போ இதையும் ஜீவகாரணத்தையும் டோட்டலாக இது வேண்டியது இல்லை அப்படின்னு ஒதுக்கவும் கூடாது. ஏன்னா இதுதான் மூலம். நீங்கள் அதில் அந்த இதில் போனாலும் உங்களுக்கு என்ன வேணும்? ஜீவகாரணே வேணும். ஆமாம், இது வந்து கட்டாயம் உங்களுக்கு வந்து எல்லாரும் செய்யணும்னு சொல்லி நம்ம அன்றைக்கி படித்தோம். ஞானிகள் எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் செய்யணும் அப்படின்னு இது நம்ம படிச்சிடணும். அப்போ இது வந்து விளங்கி கொள்ளணும். ஒரு ரூட்டு தான் இருக்குது அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. 2 ட்ரெக் இருக்குது. இல்லறத்தாருக்கும் இறைவன் ரொம்ப லகுவாக வகுத்து வச்சிருக்கிறாரு. என்னன்னா அவங்க உழைப்புக்கு ஏற்ற மாதிரி. அப்போ ஒவ்வொரு ஜென்மமும் நீங்கள் ஜீவகாருண்யம் பழக 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 உங்களுக்குள்ளே அந்த உணர்வு பெருகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அருளும் அருளும். அதான் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன. அந்த கருணை வந்து எப்படி ஆகணும்? முதல்ல செயற்கையிலேருந்து எப்படி ஆகணும்? இயற்கை ஆகணும். அப்போ பெருக 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 என்ன ஆயிரும்? அது செயற்கை இயற்கை ஆயிரும். பூரணம் பெறும்போது என்ன ஆயிரும்? அது சொல்கிறார் இல்லையா, பூரணம்னு சொல்கிறார் இல்லையா, அதில் முழுமை. ஆமாம், சத்தியம் பண்ணி சொல்கிறாரு. அது சொல்லும்போது இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, நிறைவு பெற்ற. அப்போ நிறைவு பெறும்போது அது வந்து உங்களுக்கு வந்து செயற்கையாக இருக்குமா இயற்கையாக இருக்குமா? ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாயிரும். நிறைவுக்கு போகும்போது இயற்கையாயிரும். அப்போ தான் வந்து அப்படிப்பட்ட சாத்திய கொண்ட ஞானியர்கள் தான் கடவுளை வந்து அறிவால் அறிந்த அம்மயம் ஆவார்கள் அப்படின்ட்டு. ஸோ தெர் இஸ் 2 ட்ரெக் இருக்குது. எந்த ட்ரெக்கில் போகிறாங்க அப்படின்றது முக்கியம். யார் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு. சரி, இந்த பாடலை இதோடு நம்ம இன்றைக்கி நிறைவு செய்தோம். அடுத்த வாரத்தில் வந்து அடுத்த இதை கண்டினியூ பண்ணுறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம். சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா கொல்லா நெறியே கோலயமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.